தெரிஞ்சுக்கொள்ளலாம். இதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நம்ம ரோபோட்டிக் அலுவலகத்தினுடைய ஆத்தரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் 129 ஜவஹர்லால் நேரு சாலை 100 ஃபீட் ரோட் அரும்பாக்கம் சென்னை 106 என்ற அலுவலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அலுவலகம். இதோட கிளை அலுவலகம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் சேலத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்கமிங் பார்த்தீங்கன்னா திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, இங்கே பாண்டிச்சேரி இங்கெல்லாம் திறக்கப்பட உள்ளது. நம்ம அலுவலகம் முறையான அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனம். ரோபோட்டிக் நிறுவனத்துடைய போர்ட் டைரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இந்த 10 நபர்கள் டைரக்டரா இருந்து செயல்பட்டு இருக்காங்க. அடுத்து நம்மளுடைய கல்வி நிறுவனம் முறையாக ISO தரச்சான்றிதழ் 9001/2015 தரச்சான்று பெற்ற நிறுவனம். அரசுக்கு முறையான ஐடி கட்டி அதுக்கான நிரந்தர பேன் நம்பர் வைத்திருக்காங்க. டாக்ஸ் பே பண்றதுக்கான ரெசிப்டும் பார்க்கலாமுங்க. MSME உத்தியோக தரச்சான்று வாங்கிய நிறுவனம். நம்ம ரோபோட்டிக் லோகோவுக்கும் நேமுக்கும் ட்ரேட்மார்க் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. முறையான ட்ரேட்மார்க் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. நம்ம மாணவர்களுக்கு தரக்கூடிய சேவையை பாராட்டி ISO 9001/2015 தரச்சான்று கொடுத்திருக்காங்க. நம்ம மக்கள் தேடக்கூடிய வலைதளமான ஜஸ்டைல பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு 4.5 ரேஷியோ கொடுத்திருக்காங்க, கொடுத்த சேவையை பாராட்டி. அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா எதுலாம் மீடியாவில் ஆக்டிவா இருக்கிறோம்னே இந்த மாதிரி இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. இதுல எல்லாம் நம்மளை ஃபாலோ பண்ண முடியும். இதுல எல்லாம் நம்ம ஆக்டிவா இருந்துகிட்டு இருக்கோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்ம அவர் மிஷன் அண்ட் விஷன் பார்த்தீங்கன்னா நம்ம 2025 முடிவுக்குள்ள பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் ட்ரேடரை உருவாக்கணும் அப்படிங்கிறது நம்ம மிஷனா வச்சிருக்கோம். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் செமினார் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். லாஸ்டா பார்த்தீங்கன்னா 2024ல சென்னை ட்ரேட் சென்டர்ல பார்த்தீங்கன்னா 1000க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு 3000 ரூபாய்க்கு மேற்பட்ட ஒரு உத்திகளை கற்றுக் கொடுத்து ட்ரேடரா உருவாக்கி இருக்கோம். லாஸ்டா லயோலா காலேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில நம்ம லீடர்ஸ்ல கூப்பிட்டு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுல தான் மாணவர்களோட AI டெக்னாலஜி மற்றும் கிரிப்டோ கரன்சி பத்தி மாணவர்களோட உரையாடின வீடியோஸை நீங்க பாக்குறீங்க. லைவ் செமினார் லைவ் வெபினார் பார்த்தீங்கன்னா சென்னை ட்ரேட் சென்டர்ல ஸ்பெக்டாகுலர் 2024 அப்படிங்கிற நிகழ்ச்சி நடந்தது. அதில் தான் 1000க்கு மேற்பட்ட மாணவர்கள் கலந்துக்கிட்டு ஒரு பயனடைஞ்சாங்க. 3000 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விஷயங்களை அவங்களுக்கு கற்று தரப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃபாவே மாணவர்கள் வர்த்தகம் பண்றதுக்கான நிகழ்ச்சியும் நம்ம ஒருத்தருக்கும் இணைஞ்சவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறோம். அது மூலமா அவங்க தெரிஞ்சுக்க முடியும். நம்ம எவ்ரிடே பார்த்தீங்கன்னா இளைஞ மாணவர்களுக்கு காலையிலையும் மாணவர்களையும் கல்விகள் நடத்தப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சி நடக்கும். 1980ல பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சி நடந்தது. அந்த பசுமை புரட்சியில விவசாயிகள் முன்னேறினாங்கன்னா இல்ல, அதை சார்ந்த தொழில்கள் தான் பலமடைஞ்சாங்க. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா 1990ல பெட்ரோலியம் புரட்சி நடந்தது. அந்த பெட்ரோல் பங்கு வச்சிருக்கவங்க தான் அதுல வளர்ந்தாங்களா அப்படின்னா இல்லைங்க. கார் உற்பத்தியாளரும் அது உதிரி பாகங்கள் மற்ற நிறுவனங்கள் தான் அதுல வளர்ச்சி அடைஞ்சாங்க. அதே மாதிரி IT செக்டர் நடந்துச்சு. 2000ல IT புரட்சி வந்தது. அதுல IT ஃபீல்ட்ல இருந்தவங்க தான் முன்னேறினாங்களா அப்படின்னா இல்லைங்க. அந்த பயன்படுத்தி அந்த நிறுவனங்கள் ஆரம்பிச்சவங்க தான் மிகப்பெரிய அளவு வளர்ச்சி அடைஞ்சாங்க. அதே மாதிரி டிஜிட்டல் புரட்சி வந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா ஓலோ, ஊபர் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொந்தமாக டாக்ஸி இருக்குதானா இல்லைங்க. அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் வந்தாங்க. அதே மாதிரி ஜிபே, கூகுள் பே அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்க அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி ஹாட்ஸ்டார், ரெனிஸ்டிக் பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டரோ எதுவுமே மாலோ எதுவுமே கிடையாது. அவங்களும் அதே மாதிரி மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம எந்த யுகத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்டைய காலத்தில் பண்டமாற்று முறையில் இருந்தாங்க. அவங்க ஒரு பொருள் கொடுத்து வாங்கினாங்க. அடுத்தாப்புல கோல்டு காயினை கொடுத்து பொருளை வாங்கினாங்க. அப்புறம் மெட்டல் கரன்சி வந்துச்சு. அப்புறம் பேப்பர் மணி இருந்துச்சு. இப்போ நம்ம இருக்கக்கூடிய டிஜிட்டல் முகத்துல கிரிப்டோ கரன்சி பயன்படுத்துறோம். அனைத்து நாடுகளுக்கும் நம்ம கரன்சி பயன்படுத்தி வாங்க முடியுது. இது எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுள்ல சர்ச் பண்ணும் பொழுது நீங்க தேடிக்க முடியும். அதே மாதிரி கடந்த ஆண்டு பப்ளிக் எக்ஸாம் 12th பாத்தீங்கன்னா தமிழக அரசு கிரிப்டோ கரன்சி AI டெக்னாலஜி பற்றி பாடத்திட்டமே சிலபஸா வச்சிருக்காங்க. அதுதான் நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். கூகுள் சர்ச் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலயும் நம்ம கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். பக்கத்து அண்டை நாடான ஸ்ரீலங்கால ஒரு பெரிய மால்ல முழுமையாவே கிரிப்டோ கரன்சி பயன்படுத்தி ஷாப்பிங் பண்ணக்கூடிய விதமாக அமைச்சிருக்காங்க.
அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு முழுமையா கற்றுத் தெரிந்த நபர்கிட்ட தான் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த யானை படத்துக்கு பக்கத்தால நிக்கிறவங்க, வயிறு கட்ட நிக்கிறவங்க பாத்தீங்கன்னா, அது சூரன்னு சொல்லுவாங்க. காலு பக்கத்துல நிக்கிறவங்க மரம்ன்னு சொல்லுவாங்க. வாலு பக்கம் நிக்கிறவங்க அது பாத்தீங்கன்னா, ஒரு ரோப்புன்னு சொல்லுவாங்க. அதே மாரி ஒரு விலங்கோட பாசிட்டிவ் வைஸ், நெகட்டிவ் வைஸ் 2மே நம்ம பார்க்க முடியுது. ஒரு விலங்கு பார்த்தீங்கன்னா, அதோட குட்டிய வாயில எடுத்துக்கிட்டு சேஃபா மற்ற இடத்துக்கு நகர்ந்து போகுது. அதவே நெகட்டிவ் வைஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கடிச்சு சாப்பிடுற மாரியான ஒரு வியூவ நீங்க பார்க்க முடியும். அதனால நம்ம ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி ப்ராப்பரா முடிச்ச நபர்கிட்ட கிரிப்டோ கரன்சி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான், அத பத்தியான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு, இன்றைய நிகழ்ச்சியில நம்ம நுழைய போறோம். அதுல பாத்தீங்கன்னா, ப்ராப்பரா பிளாக் செயின் டெக்னாலஜி முடிச்ச வேர்ல்டு நம்பர் 1 மெண்டாரா இருக்கக்கூடிய அன்பராஜ் சார் பத்தி பார்க்க போறோம். அவங்க வந்து வேர்ல்ட்ல தந்தை வந்து இந்திய நாட்டை சேர்ந்தவங்க, தாயார் வந்து இலங்கை நாட்டை சேர்ந்தவங்க. தமிழ்நாட்டில் கரூர் என்கிற மாவட்டத்தில் லாலாப்பேட்டை என்கிற குக்கிராமத்தில் பிறந்தாங்க. பள்ளி படிப்பிற்காக சென்னைக்காக போனாங்க. பள்ளி படிப்பை பாதியிலே நிறுத்திவிட்டு தொழில் பண்ணாங்க. நல்ல முறையில 40வது வயதுல செட்டில் ஆயிட்டு, கார், பங்களா, வீடு அப்படி இருந்த காலத்துல கொரோனா அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சது. 3 ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 47 லட்ச ரூவா கடன்ல தத்தளிச்சாங்க. அந்த மாரி நேரத்துல தான் வளர்ந்து வர தொழில்நுட்பமாற இந்த கோர்ஸ முடிச்சுட்டு, கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா எம்எஸ்ஐ இன் பிளாக் செயின் ப்ராப்பரா முடிச்சாங்க. முடித்த இவர் சிறந்த ஒரு ட்ரேடராவும், ஒரு வழிகாட்டியாவும் 8000த்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஒரு கல்வி பயிற்றுனராகவும், 100க்கும் மேற்பட்ட ஒரு வல்லுநர் கோச்சுகளுக்கு ஒரு வழிகாட்டியாவும் இருக்கிறாங்க. இவங்க மாதத்திற்கு பார்த்தீங்கன்னா, 5,00,000 மேல எர்ன் பண்றாங்க. இவங்கள பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம ஒரு ஹாலா இருந்ததுன்னா, இவங்க வந்து ஒரு பொக்கேவோ, ஒரு மாலையோ போட்டு வரவேற்போம். நம்ம வந்து விர்ச்சுவலா கனெக்ட் ஆகிருக்கனால, இவங்களுக்கு கீழ ஃபோன்ல பார்த்தீங்கன்னா, ரியாக்ஷன் இல்ல. நான் வந்து கார்ட்டூன் குடுக்குறேன். கார்ட்டூன் குடுத்து ஒரு இன்வைட் பண்றேன். வெல்கம் டூ செல்வ அன்பராஜ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. என்ன ஒரு வார்ம் வெல்கம் கொடுத்தீங்க சார். ஃபேண்டாஸ்டிக்கா நிறைய விஷயங்களை நீங்க வந்து எடுத்துரைச்சீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். அண்ட் இங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க, இணைந்திருக்கீங்க. இணைந்தவர்கள் அத்தனை பேருக்குமே ரொபோட்டிக் கிரிப்டோ எஜுகேஷன் இன்ஸ்டியூட் சார்பாக எங்களோட நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் உடனடியா நம்ம இங்க ப்ரோக்ராமுக்கு போயிடலாம். என்ன காரணம்னா, என்னை பத்தின எல்லா விஷயமே வந்து பாத்தீங்கன்னா ராமலிங்கம் சார் சொல்லிட்டாரு. ஸோ அதனால ஸ்ட்ரைட்டா நம்ம ப்ரோக்ராம் போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு நம்ம ப்ரோக்ராம்குள்ள போயிடலாம். என்னன்னா, நம்ம ரொபோட்டாக்கை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாரு. இங்க நிறைய பேர் இணைந்துகிட்டே இருக்கிறீங்க. இணைந்தவர்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன தெளிவு கொடுக்க நான் விரும்புறேன். என்னன்னா, நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா, இது என்ன மாதிரி ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராமோட இறுதியில் என்ன சொல்ல போறாங்க, ஏன்னா கிரிப்டோ கரன்சி நிறைய காயின் வாங்கிக்கங்க அப்படின்லாம் ஏதோ சொல்றாங்களே, அப்படி ஏதாவது பண்ண ப்ரோக்ராம் ஆயுது அப்படின்ற மாதிரி ஆனா உங்களுக்கு எண்ணங்கள் வரும். அப்படி எல்லாம் ப்ரோக்ராம் கிடையாது. இது அதே மாதிரி நீங்க காயின் வச்சுக்கோங்க, நாங்க ஒரு காயின் வச்சிருக்கோம், அதை நீங்க வாங்கிக்கணும். எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்கோம், நாங்களாம் ஒரு பிளாக் செயின் வச்சிருக்கோம், அப்புறம் நீங்க காசு கொடுத்தீங்கன்னா மாசம் மாசம் ட்ரேட் பண்ணி தருவோம். இப்படி சொல்லக்கூடிய எந்த விதமான திட்டமும் இங்க இல்லைங்க. இங்க சொல்ல போறது இல்லை. லெப்ட்ல ஆள் சேருங்க, ரைட்ல ஆள் சேருங்க, அதெல்லாம் எதுவுமே சொல்ல போறது இல்லை. அப்ப இது என்ன மாதிரி ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட பணத்தை உங்க கையில வச்சுக்கிட்டு நீங்க ஒரு மாசத்துக்கு 10% வரைக்கும் நீங்களே சம்பாதிக்கலாம். யாரையும் எதிர்பார்க்காம நஷ்டமே இல்லாம நீங்க சம்பாதிக்கலாம். லாங் டைம்ல பாத்தீங்கன்னா 100% கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் தான் நம்ம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ரொபோட்டக்கை பத்தி ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு நம்ம ப்ரோக்ராம்குள்ள போயிடலாம். ஸோ நம்மளோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா, வெளிப்படைத்தன்மையா இருக்கிறது தான். சரி, ரகசியத்தை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண போறது முடியாது. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், நாம மட்டும்தான் எல்லாரும் அறிவாளியா நினைக்கணும், அதனால வேற யாருக்கும் எந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொபோட்டக் கிடையாது. ரொபோட்டக் நமக்கு தெரிஞ்ச அத்தனை விஷயத்தையும் எல்லாத்துக்கும் சொல்லித் தரணும், எல்லாரும் வளரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரி, இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, இது கடல்ல இருக்கிற தண்ணி மாதிரி. எவ்வளவு பேர் எடுத்து குடிச்சாலும் அது வற்ற அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு தண்ணி. அந்த மாதிரிதான் வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் வெளிப்படைத்தன்மையா நம்ம நடத்திட்டு இருக்கோம். எப்போ முதல்ல வெளிப்படைத்தன்மையா இருக்க முடியும் அப்படின்னா, அறம் சார்ந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் அவங்களால வெளிப்படைத்தன்மையா இருக்க முடியும். நம்ம படிக்கும்போது அறம் செய்ய விரும்பு அப்படின்னு நம்ம கத்துக் கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேர்மையா இருக்கிறதுக்கு விரும்பணும். அப்படி எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள சில பேருக்கு வந்து கிடைச்சிருக்குது, பல பேருக்கு கிடைச்சிருக்குது. அதுதான் நம்மளோட இந்த ரொபோட்டக். ஸோ இதனால என்ன அறம்னா அப்படின்னா, நம்ம எந்த ஒரு தொழில் பண்ணாலும் சரி, நம்ம கிட்ட வராங்க இல்லையா நுகர்வோர், அவர்களுக்கு நம்ம என்ன தொழில் பண்ணியிருந்தாலும் அந்த தொழில வந்து அவங்க வணிகம் பண்ணும்போது நம்ம அவங்களுக்கு வந்து உடலாலேயோ, உள்ளத்தாலேயோ, மனசாலேயோ, பணத்தாலேயோ, உயிராலேயோ எந்த விதமான தீங்கு விளைவிக்காத ஒரு தொழில் இருக்கு அப்படின்னா அதான் அறம் சார்ந்த ஒரு தொழில். அதை பண்றதால தான் எங்களால வெளிப்படைத்தன்மையா இருக்க முடியுது, நிம்மதியா இருக்க முடியுது. அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாணவர்களை எப்படி வந்து நம்ம பார்த்துக்கணும், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு மாணவர்களை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா, தங்கத்தட்டுல வச்சு பார்த்துக்கிற ஒரு இன்ஸ்டியூட்டா நம்ம ரொபோட்டக் இருக்கிறோம். எப்படி சொல்றேன்னா, ஒருத்தருக்கு என் முதல் கொண்டு 4 முழு நேர ட்ரைனர்,
அண்ட் அது இல்லாம ஏகப்பட்ட பொது ட்ரெயினர்ஸ் இப்படிலாம் வச்சு வழி நடத்திக்கிட்டு இருக்கோம். அண்ட் ரொம்ப மெயினான விஷயம், அந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரிக்கு தேவை என்னங்க? பணம். ஸோ இந்த பணத்தை படைக்கும். ஆனால் இந்த பணக்காரங்க மட்டும் தான் அதை பண்ண முடியுமா? நன்கு படித்தவர்கள் மட்டும் தான் பண்ண முடியுமா? நான் ட்ரேடிங் பண்றதுக்கு எனக்கு லேப்டாப்லாம் வேணுமா? ஆங்கிலம்லாம் வேணுமா? அதெல்லாம் தாண்டி உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோபோடெக் டெக்னிக்கல் டீம் கொடுக்கக்கூடிய சிக்னலையும் நம்ம கத்துக் கொடுக்கக்கூடிய அந்த ட்ரேடிங் மெத்தடையும் வச்சு உலகம் ஃபுல்லா 50% பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் இண்டஸ்ட்ரியில கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த இங்க நம்மளோட இந்தியாவை பொறுத்தளவுல கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 85ல இருந்து ஒரு 90% பீப்புள் வந்து நம்மளோட சிக்னல் யூஸ் பண்றாங்க. நம்ம சொல்லி கொடுத்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த லெவல்ல நம்ம வந்து டெக்னிக்கல் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோம். அதன் அடிப்படையில ஒரு மொபைல் மட்டுமே. ஸோ நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஆஃபீஸ் போயிட்டு டீ குடிக்கிற நேரத்துல ஒரு ட்ரேட் எடுக்க முடியும். அப்படி ஒரு மொபைலை வச்சு ஒரே ஒரு மொபைலை மட்டும் வச்சுட்டு லேப்டாப்ல எதுவுமே தேவையில்லை. இதை யார் பண்ண முடியும்? 1 2 3 10 தெரிஞ்சாலும் பண்ணணும். அவர்களையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ட்ரேடர் ஆக்கியிருக்கோம். பெரிய லெவல்ல அவங்கள முன்னேற்றி வச்சிருக்கோம். அண்ட் தென் இதுக்கு எல்லாம் பணம் வேணும்ல. எவ்வளவு வேணுங்க அப்படின்னா ஒரு 4500 ரூபா இருந்தா கூட போதுங்க. நீங்க வந்து ஒரு கோடீஸ்வரராவோ லட்சாதிபதியா ஆக முடியும். எப்படி ஆக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலேயே 8வது அதிசயம் அப்படின்னு சொன்ன ஐன்ஸ்டைன் சொல்லி கொடுத்த அந்த மெத்தடாலஜில நீங்க பண்ணீங்க அப்படின்னா, உலகத்திலேயே நீங்க என்ன பண்ணலாம்? நீங்களும் இந்த மெத்தடாலஜில பண்ணி யாருமே நம்ப முடியாது. அந்த லெவல்ல நீங்க சில லட்சமோ சில கோடிகளோ சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளவு நாளுங்க ஆகும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் வரைக்கும் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குதுங்க. சரிங்களா? சரி, எல்லாம் கரெக்ட். இந்த காம்பவுண்டிங் எதெல்லாம் பண்ணா முன்னேறலாம்? எதுல பண்ணாலும் முன்னேறலாம். நீங்க உங்களோட உறவு முறையில பண்ணீங்களா? முன்னேறலாம். தங்கத்துல பண்ணீங்களா? முன்னேறலாம். பணத்துல பண்ணீங்களா? முன்னேறலாம். எதுல பண்ணாலும் முன்னேறலாம். ஆனா ஏன் நாங்க கிரிப்டோல பண்ண சொல்றோம் அப்படின்றதுக்கான விஷயங்களை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ ஒரு அனுபவம், அறிவு அப்படின்றத ஒரு கலையா கணிதத்தோட சேர்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல முன்னேறலாங்க. சோ அறிவுன்னா என்னங்க? நமக்கு ஏற்கனவே கிடைச்ச அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ், மற்றவங்க சொல்லி கொடுத்த அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு, அந்த அனுபவத்தை எடுத்துக்கிட்டு, நம்மளோட வாழ்க்கையில சிறந்த ஒரு பயணத்தை நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா, அழகான முறையில அந்த பணத்தை ஒரு கணிதத்தின் அடிப்படையில பண்ணோம் அப்படின்னா, எல்லாருமே கோடீஸ்வரர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை ஏன் நம்ம கிரிப்டோல பண்ணணும்? ஏன்னா, நம்ம சம்பாதிக்கிற பணம் எல்லாமே அந்தந்த நாட்டோட கரன்சியில நம்ம சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால், அந்தந்த நாட்டோட கரன்சி பணத்தோட மதிப்பு குறைஞ்சுக்கிட்டே இருக்குது. இன்ஃப்ளேஷன். சோ இது ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான 2 காரணம். என்னன்னா, அன்லிமிட்டடா பிரிண்ட் அடிக்கிற ஒரு மெத்தடாலஜி. அடுத்து என்னன்னா, கள்ள நோட் அடிக்கிறது. சோ இது 2மே நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. ஆனால் நமக்கு ஒரு கடமை இருக்கு. 2 கடமைகள் சொல்லலாம். என்னன்னா, நம்மளோட கமிட்மெண்ட். நம்ம பசங்கள படிக்க வைக்கிறது, அப்புறமா வந்துட்டு கடன் குடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வாழ்றது, இது எல்லாமே வந்து நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப அதெல்லாம் நம்ம செய்யணும். அப்ப நம்ம இதை செய்யறோம். பல பேர் செய்யறாங்க. பல பேரு தொழில் பண்றாங்க. வாழ்றதுக்காக தொழில் பண்றாங்களா? வளர்றதுக்காக தொழில் பண்றாங்களான்னா, பல பேர் பண்ற தொழில் வாழ்றதுக்காக தான் பண்றாங்க. நீங்க என்ன தொழில் பண்றீங்களோ, அந்த தொழிலை இன்னைக்கே நிறுத்திட்டாலும் உங்களுக்கு பண வரவு வந்துகிட்டே இருக்கா? உங்களுக்கு சொத்து இருக்கா? அப்போ ஓகே. அப்படி இல்ல அப்படின்னா, உடனடியா என்ன பண்ணணும்? நம்மலாம் ஒரு வெல்த் இண்டஸ்ட்ரியை நோக்கி நம்ம போகணும். சரிங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா இங்க இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம வந்து நம்மளோட கடனையும் கடமையும் அடைக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பளத்துக்கோ வெளிநாட்டுல போய் தொழில் தொடங்குறாங்க. இப்ப எனக்கெல்லாம் வந்துட்டு நம்ம சார் சொன்னாரு, ராமலிங்கம் சார், கிட்டத்தட்ட ஒரு 47 லட்சம் ரூபாய் கடன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து நான் போய் வெளிநாட்டுக்கோ இல்ல வெளியூருக்கோ போயிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு நான் ஒரு தொழில் தொடங்க முடியுமா? வெளிநாட்டு போய் வேலை செய்ய முடியுமா? முடியாது. கடன்காரங்க ஒரு பிச்சு எடுக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இருக்கிற நாட்டுல இருந்தே டாலர்ல சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னா அதான் கிரிப்டோ கரன்சி. அதனாலதான் என்ன சொல்றோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன அந்த அனுபவத்தை வச்சு அறிவோட கணிதத்தோட கலந்தோம் அப்படின்னா, குறுகிய காலகட்டத்துல நேர்மையான வழியில அரசாங்கம் சொல்லக்கூடிய அத்தனை சட்டத்திட்டங்களுக்கும் உட்பட்டு நம்ம நிச்சயமா ஒரு லட்சாதிபதியாவோ கோடீஸ்வரராவோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணுங்க? இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயின் எப்போ உருவாச்சு? ஜனவரி மாசம் 3ஆம் தேதி 2009 அன்னைக்கு ஒரு முழு வடிவம் பெற்ற அந்த பிட்காயின் சதோஷி நாகமோட்டா என்பவரால பிளாக் செயின் டெக்னாலஜியால உருவாக்கப்பட்டது. இதை உலகத்துக்கு அறிமுகம் செய்து வைத்தோன்னே உலகத்துல இருக்கிற அத்தனை நாடுகள் என்ன சொன்னாங்கன்னா, தொட்டு பார்க்காத ஒரு கரன்சிக்கு எப்படி வேல்யூ இருக்கும், அதே மாதிரி இந்த சதோஷி நாகமோட்டானா யாரு, பிளாக் செயின் டெக்னாலஜினா என்னன்னு எங்களுக்கு புரியலன்னு சொல்லிட்டு பேன்லாம் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவன் மக்கள் எல்லாத்துக்கும் அந்த பேன் பண்ணது தான் தெரியும். இன்னும் பல பேருக்கு கிரிப்டோ கரன்சி லீகலான்னு கேட்டுக்கிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். சமீபத்துல நம்மலாம் ரொம்ப பிடித்து யூஸ் பண்ண நோக்கியா போன் இன்னைக்கு எங்கேயாவது பாக்குறீங்களா? இல்ல. என்ன காரணம்னா, நோக்கியா போன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். முதல்ல நிறைய பேர் வந்து வச்சிருந்தது நோக்கியா போன் தான். ஆனா இப்ப எத்தனை பேர் இருக்குது நோக்கியா போன்? யோசனை பண்ணி பாருங்க.
ஏன் இன்னைக்கு நீங்க அந்த நோக்கியா போனை விட்டுட்டு வேற ஒரு போன் வாங்கியிருக்கிறீங்கன்னா அவங்க அப்டேட்ல இல்லைன்றதால தான். அப்போ ஒரு அப்டேட்ல இல்லாத ஒரு போனையே தூக்கி போட்டுட்டு வேற ஒரு போன் வாங்குறீங்க. நம்ம அப்டேட்ல இல்லைன்னா என்னங்க செய்யும் உலகம்? நம்மள தூக்கி தள்ளிட்டு ஓரம் கட்டிட்டு புரட்சிகரமான ஆளுங்களை தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். அப்ப நம்ம அதுவா மாறணும் அப்படின்னா அப்டேட்ல இருக்கணும். ஏன் சொல்றேன்னா அன்னைக்கு தடை செஞ்சதுதான் நம்ம மக்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த கடையை யூஎஸ் கவர்மெண்ட் நிக்கிட்டாங்க, இந்தியன் கவர்மெண்ட் நிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா எப்ப மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு இந்த பிட்காயின் பத்தினா, இந்த எல் சரோடா அப்படின்ற நாடு என்ன பண்ணாங்க, தன்னோட நாட்டுல யூஸ் பண்றதுக்கு அமெரிக்க டாலரை தவிர்த்துட்டு கிரிப்டோ கரன்சின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிச்சாங்க. அப்புறம் தான் எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா, ஏன் இதை அறிவிச்சீங்கன்னு கேட்கும் போது, இது யாரோட கண்ட்ரோல்லையுமே இல்ல. இது கோவிட் நேரத்துல கூட யாருமே லாக் பண்ணல. ஈக்விட்டி, கமாடிட்டி எல்லாமே கூட லாக் பண்ணாங்க. இந்த கிரிப்டோ கரன்சி யாரோட கண்ட்ரோல்லையுமே இல்ல. இந்த மாதிரியான ஒரு கரன்சி எனக்கு தேவைன்னு சொன்னோன்னே, அதே சிஸ்டத்தை நெவிபியா அப்படின்ற நாடு யூஸ் பண்ணாங்க. சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக் நாடு யூஸ் பண்ணாங்க. அதுக்கு ஏன் எல்லாருமே ஏன் வராங்க? கூகுள் நிறுவனம் வந்தாங்க, மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி நிறுவனம், பிளாக் ட்ராஸ், அமெரிக்கா, பேங்க் ஆஃப் அமெரிக்கா, எல்லாருமே இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபிளேஷன்ல இருந்து இது டிப்ளேஷனுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ பொதுவா இன்ஃபிளேஷன் என்ன? ஒரு 1,00,000 ரூபாய் வச்சுட்டு நீங்க இன்னைக்கு ஒரு பொருளை வாங்க முடியும், ஒரு வருஷம் கழிச்சு வாங்க முடியாது. அதான் இன்ஃபிளேஷன். ஸோ இதுல இன்ஃபிளேஷன் வராதுக்கு என்னங்க காரணம் அப்படின்னா, இதுல லிமிட்டடா தான் இருக்குது. எவ்வளவு 21 மில்லியன் மட்டும்தான் பிட்காயின். அதுவும் மக்கள் பயன்படுத்த கோல்டு எல்லா நேரமும் நிறைய கிடைக்குதா? இல்ல இல்லையா? அதனாலதான் கோல்டோட வேல்யூ ஜாஸ்தியா இருக்கு. அதேதான் இந்த பிட்காயின் மக்கள் பயன்படுத்த தான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில 2 கோடியே 10 லட்சம் பிட்காயின் எல்லாமே வெளியில நடமாட்டத்துல இல்ல, சர்க்குலேஷன்ல இல்ல. அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரும்ன்றது இந்த ப்ரோக்ராம்ல இங்க சொல்லிக்க போறீங்க. சோ அதனாலதான் இன்னைக்கு கிரிப்டோல எல்லாருமே என்ன பண்றாங்க, முழு மூச்சா இயங்கிக்கிட்டு இருக்காங்க, வர்த்தகம் செய்யறாங்க, மிக சிறந்த லெவல்ல சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா இந்த நாட்டுல உள்நாட்டுக்குள்ள மட்டும்தான் ஒரு கரன்சியை டிரான்ஸ்பர் பண்ண முடியும். ஆனா நம்ம ஒரு தொழில் பண்ணிட்டு இங்க இருக்கிறவங்க வெளியூர் வெளி நாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு கரன்சியை டிரான்ஸ்பர் பண்ண முடியும்னா அது கிரிப்டோ கரன்சி தான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு உலகத்துல ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்குது. அகைன் எந்த ஒரு கவர்மெண்டோட கண்ட்ரோல் இல்லாத, எந்த ஒரு தனியார் ஆர்கனைசேஷன் கண்ட்ரோல் இல்லாததால இந்த கிரிப்டோ கரன்சிக்கு பிட்காயினுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. அண்ட் எந்த நேரத்திலையும் உங்களுக்கு இன்டர்நெட் இருந்துச்சுன்னா ஃபாஸ்டா சீப்பா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனாலதான் இன்டர்நெட்டை பத்தி மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா? அதை விட அதிவேகமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிட்காயினை பத்தி நிறைய மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க மட்டும் புரிஞ்சுக்கலங்க, இந்த உலகத்துல எக்கனாமிக்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நாடுகள் 20 நாடுகள் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்தினாங்க. அந்த 20 நாடுகள்ல சேர்ந்து மாநாடு எங்க நடத்தினாங்கன்னா G20 ஒரு மாநாடு இந்தியால நடத்தப்பட்டுச்சு. அதுல கலந்துகிட்டவங்க எல்லாருமே மன்னர்கள், அதிபர்கள், பிரதமர்கள், அவ்வளவு பேர் கலந்துகிட்டவங்க எக்கனாமிக்க பத்தி பேசும்போது கிரிப்டோ கரன்சி வேணும், ஆனா அந்த கிரிப்டோ கரன்சிக்கு உலகம் ஃபுல்லா ஒரு கட்டமைப்பு வேண்டும். அந்த கட்டமைப்பையும் உள்ளூர் கட்டமைப்பையும் இணைத்து இந்த கிரிப்டோ கரன்சியை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து IMF, FSB அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃப்ரேம் ஒர்க் மூலமாக சட்டத்திட்டங்கள் வகுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கு டெலிகிராம் இன்னைக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஆப், அது உள்ள பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப்ல கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வரதுக்கான முயற்சியில இருக்காங்க. இன்னைக்கு மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி, அவங்க பிட்காயினை வாங்கி குமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க வேலட் ஆஃப் சதோஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை நிறுவிருக்காங்க, ஜிபே, போன்பே மாதிரி. இன்னும் கொஞ்ச நாள் எல்லாருமே இந்த ஆப்பை பயன்படுத்த போறாங்க. இப்பவே இது ஆப்பிள் ஸ்டோர்லயும் பிளே ஸ்டோர்லயும் இருக்குது. மின்னல் வேகத்துல ஒரு பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குன்னா அது இந்த ஆப் தான். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பிட்காயின் பல கோடியா இருக்குது, 1 கோடியா இருக்கு, அது எப்படிங்க எல்லாரும் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் இல்ல. ஒரு 100 ரூபாக்குள்ள, இந்திய பணத்துல ஒரு 100 ரூபாக்குள்ள ஒரு ரூபாவா 100 ரூபா இருக்குது இல்லையா? அந்த மாதிரி ஒரு பிட்காயினுக்குள்ள 10 கோடி சதோஷி இருக்குது. அதனால சதோஷி முறையில நீங்க ஒரு டீ கடையில கூட யூஸ் பண்ற மாதிரியான ஒரு மெத்தடாலஜிக்கா கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. சோ நம்ம நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு ஒரு பேமெண்ட் ஆப்ஷனுக்காக நம்ம பண்றதுக்கான நாடக்கூடிய ஒரு கம்பெனியான பேபால் அப்படின்ற ஒரு நிறுவனமே இன்னைக்கு எத்தீரியம் கூட சேர்ந்து PYUSDT சொல்லிட்டு ஒரு கிரிப்டோ கரன்சியை உருவாக்கி இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட வேலட்லயும் இன்னைக்கு பிட்காயின் அட்ரஸ் சேர்த்திருக்காங்க. அவ்வளவு ஏங்க, இன்னைக்கு எல்லாருமே உலகத்திலேயே இப்படி ஒரு கல்யாணம் நடக்கல அப்படின்ற மாதிரி ஒரு கல்யாணத்தை நடத்தி காட்டினாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? சோ மிகப்பெரிய நிறுவனம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி சந்தையில நுழைந்திருக்காங்க. இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி சந்தையில நுழைஞ்சிட்டு அவங்க இன்னைக்கு ஒரு 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 காயின்ஸை பாத்தீங்கன்னா அப்படியே கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. எப்படின்னா அவங்க ஜியோஷிப் நிறைய பேர் தெரியும். சோ இதை டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா இது மூலியமா இது மூலியமா நீங்க இயக்கணும். ஏதாவது யூடியூப் பாக்குறதா இருந்தாலும் எது பாக்குறதா இருந்தாலும் இது மூலியமா நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கிரிப்டோ காயின்ஸ் தருவாங்க. முதல்ல 0 வாலெட்ல இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கிரிப்டோ காயின்ஸ் தருவாங்க. இந்த மாதிரி ஒரு மைனிங் சிஸ்டத்தை அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபியூச்சர்ல நல்ல ஒரு வேல்யூ வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. இதெல்லாம் ஏங்க எல்லாருமே நுழையிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகைன் திருப்பி சொல்றேன்,
இன்ஃபிளேஷன்ல இருந்து டிப்ளேஷனுக்கு இருக்கக்கூடிய தொழில்ல எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. இன்ஃபிளேஷன் என்ன திருப்பி சொல்றேன். நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருமானம் இருந்தா போதும்னு நினைச்சீங்கல்ல, இப்ப அந்த வருமானம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நிறைய பேருக்கு, வாழ்த்துக்கள். ஆனா உங்களால நிம்மதியா வாழ முடியுதா? முடியல இல்ல. என்ன காரணம்? விலைவாசி உயர்ந்துச்சு அப்படின்னுவீங்க. அதான் இல்ல. என்னன்னா பணத்தோட வேல்யூ குறைஞ்சிருச்சுன்றதுதான் உண்மை. சோ அதை செக் பண்ணி பாருங்க. 2012 உங்க நோட்ல இருந்தா எழுதிக்கங்க. 2012 கோல்டோட விலை எவ்வளவு? உங்க வீட்டு பக்கத்துல ஒரு லேண்டோட விலை எவ்வளவு? இல்ல நீங்க இருக்கிற இடத்துல டாப் சிட்டில இருக்கிற லேண்டோட விலை எவ்வளவு? எல்லாத்தையும் எழுதி வைங்க. பிட்காயினோட விலை எவ்வளவுன்னு எழுதி வைங்க. இன்னைக்கு லட்சக்கணக்கான மடங்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா அந்த பிட்காயின் தான். ஒரு சின்ன ஒரு பன் பட்டர் சாம் சமோசா வாங்குற காசுக்கு 2012 வாங்கி வச்சிருந்தோம்னா இன்னைக்கு நம்ம கோடீஸ்வரர். நானும் இல்ல, வாங்கி வைக்கல. சரிங்களா? நானும் வாங்கி வைக்கல. அண்ட் இந்த வாங்கி வைக்கிற முயற்சியில இப்ப நான் இருக்கேன். சோ இது தெரிஞ்சுக்கிட்டதால. சோ இன்னைக்கு இத்தனை லட்சம் மடங்கு ஏறி இருக்கின்றதால தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா இந்த கிரிப்டோ கரன்சிக்கு இவ்வளவு பெரிய ஒரு மகிமை. டிஜிட்டல் கரன்சி, விர்ச்சுவல் கரன்சி, ஆன்லைன் கரன்சி, மெய்நிகர் நாணயம் அழைக்கப்படுது. தொட்டு பார்க்க முடியாத கரன்சிக்கு எப்படிங்க வேல்யூ இருக்குன்னு சொன்ன அத்தனை கவர்மெண்ட்டும் இன்னைக்கு டிஜிட்டல் கரன்சி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்தியால டிஜிட்டல் ருபி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுவும் பிளாக் செயின் டெக்னாலஜி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த கரன்சிக்கும் கிரிப்டோ கரன்சிக்கும் உள்ள வேறுபாடு வேற நிறைய இருக்கு. என்னன்னா இதுவும் டிஜிட்டல் கரன்சி தான், விர்ச்சுவல் கரன்சி தான், தொட்டு பார்க்க முடியாது. கிரிப்டோ கரன்சி அதான். ஆனால் கிரிப்டோ கரன்சி மக்கள் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய சிஸ்டம். அண்ட் இந்த மாதிரி டிஜிட்டல் கரன்சி, டிஜிட்டல் ருபீஸ் இது எல்லாமே அந்தந்த நாட்டோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். அண்ட் ரொம்ப சேஃபான டெக்னாலஜி பிளாக் செயின்ன்றதால அதில் எடுத்து வந்திருக்காங்க. ஏன்? கள்ள நோட்டு அடிக்க முடியாதுன்றதால. அன்னைக்கு இந்த டெக்னாலஜி பத்தி புரியலன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இந்த டெக்னாலஜி எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. நாட் ஓன்லி இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி இனிமே ஒவ்வொரு மொபைல்ல கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு உங்களோட மொபைலை ஹேக் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன் எல்லாரும் ஐபோன் வாங்குறாங்க? நிறைய பேர் ஐபோன் வாங்குறது பெருமைக்காக வாங்கலாம். ஆனா நிறைய பேர் வாங்குறதுக்கு காரணம் அதை ஹேக் பண்ண முடியாது. அது உள்ள பூந்து எதையுமே வந்துட்டு ஏதாவது ஒரு போட்டோஸோ முக்கிய டாக்குமெண்ட்ஸோ எதையுமே எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அவ்வளவு லட்சம் கொடுத்து எல்லாருமே ஐபோன் வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜில கண்டிப்பா மொபைல் போன்ல வந்துட போகுது. சோ இதை இப்பவே கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட சிஸ்டத்தெல்லாம் எடுத்துட்டு வரதுக்கான முடிவுல இருக்காங்க. இன்னைக்கு அந்த சிஸ்டத்துல இயங்கிக்கிட்டு இருக்கிற அந்த பிட்காயின் அப்படின்றதாலதான் உலகத்திலேயே இன்னைக்கு ஒவ்வொரு சொத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது இல்லையா? இப்ப நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அந்த மாதிரி உலகத்துல நம்ம எல்லாம் வச்சிருக்கிற அந்த கோல்டுக்கு 1ஆம் இடத்துல இருக்கிற அந்த கோல்டுக்கு இருக்கிற மதிப்பு அதே சமயத்துல 6வது இடத்துல பிட்காயினுக்கு இருக்குதுங்க. யோசனை பண்ணி பாருங்க. என்ன காரணம் அப்படின்னா அதோட வளர்ச்சி. ஒரு ஷார்ட் பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா 2023 இருந்து 2025 மிக சிறந்த தொழில்கள் இருக்கக்கூடிய அந்த ஷேர் மார்க்கெட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா கமாடிட்டி ஷேர் மார்க்கெட்டோட ஒப்பிடும் போது பாத்தீங்கன்னா இந்த பிட்காயின் 565% வந்துட்டு மேய்க்கு போயிருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இயங்கும் தன்மை தாங்க காரணம். அதை புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு அது புரியாது. பொதுவா ஷேர் மார்க்கெட்னால நம்ம மக்களுக்கு புரியுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நிறைய பெரிய பெரிய ஆட்கள் கூட ஷேர் மார்க்கெட்டா அது வந்து ஒரு கேம்பிளிங் அப்படின்வாங்க. நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட் அது சோம்பேறிங்க பண்றது அப்படின்னாங்க. வாரன் பஃபன் என்னங்க அவரு சூதாட்டக்காரரா? அவரு வாரன் பஃபன் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய ஆளுக்கு ஒரு மென்டாரா இருந்திருக்காரு. சோ இன்னைக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாருமே ஷேர் மார்க்கெட்ல இருக்காங்க. ஆனா நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அதை புரிஞ்சுக்க தெரியல. சோ ஷேர் மார்க்கெட்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்றேன் கேட்டுக்கங்க. ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா வளரணும்னா கண்டிப்பா அவங்களுக்கு நிதி உதவி வேணும். ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அது ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல செஞ்சா இன்னும் வெற்றி அடையும் நம்பிக்கை உள்ள ஒரு கம்பெனி ஒரு 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு பேங்க்ல போயிட்டு பணம் வாங்கணும். இல்ல அப்படின்னா அவங்க ஒரு கம்பெனிய பொது நிறுவனமாக்கி அவங்க ஓப்பன் ஆடிட்டிங்கா கொண்டு வந்து அவங்க என்ன பண்ணணும்? மும்பை ஷேர் மார்க்கெட்லயோ இல்ல வந்து யூஎஸ் ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணணும். அப்ப அது கரெக்டான முறையில அவங்களோட ப்ராஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப மக்கள் அதை படிச்சு பார்த்து இந்த கம்பெனி ஷேர்ஸ் அதெல்லாம் நல்லா ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க. மக்கள் நல்லா படிச்சு பார்த்து இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கினா ஃபியூச்சர்ல வளருமா அப்படின்றத பார்த்துட்டு அந்த ஷேர்ஸை வாங்கினாங்க. அப்படிதான் வாரன் பஃபன் கூட வாங்கினார். அவர் என்ன பண்ணாரு? வளரும் தொழிலதிபர்களுக்கு உதவி செய்தார், மறைமுகமான உதவி. அதனால அவர் என்ன பண்ணாரு? பெரிய தொழிலதிபர் ஆயிட்டார். சோ அந்த ஷேர்ஸ் வாங்கும் போது அந்த ஷேர்ஸோட சேர்த்து நம்ம முன்னேறிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம காலையில யூஸ் பண்ற பேஸ்ட் பிரஷ்ல இருந்து நம்ம நைட்டு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கொசு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த லிக்விட் முதல் கொண்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனம் எல்லாருமே எங்க இருக்காங்க? ஷேர் மார்க்கெட்ல இருக்காங்க. சோ நம்ம உபயோகப்படுத்த அந்த பங்குதாரர் ஷேர் வாங்கி வச்சிருக்க வருமானம் தெரியுமா? நீங்க எவ்வளவு பேர் பல் வளர்க்குறீங்களோ அவ்வளவு பேரும் அந்த பேஸ்டோட கம்பெனிக்கு பின்னாடி ஹிந்துஸ்தான் லீவர் இருக்காங்களா? எந்த கம்பெனியா இருந்தாலும் அந்த கம்பெனிக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்குது. யோசனை பண்ணி பாருங்க. 10 வாட்டி தச்சா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வருமானம் ஏற அந்த ஷேர்ஸ் ஏறிட்டே இருக்கும். இதுதான் வந்து பின்புலம். அதே மாதிரிதான் இப்போ ஒரு கிரிப்டோ காயின்ஸ்னா அந்த கிரிப்டோ காயின்ஸ் பின்னாடி இருக்கக்கூடியது இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான்.
ஏன் கிரிப்டோ காயின்ஸ் வளருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி காயினுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு நம்ப முடியாத லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்கு. அந்த ப்ராஜெக்ட் வெற்றி அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பணம் அது வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காயினே வாங்குறதுக்கு நிறைய பேர் டெய்லி வந்து போட்டி போடுவாங்க. அது ஒரு நாளைக்கு ஏறும், ஒரு நாளைக்கு இறங்கும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல பொதுவா நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரூ. 550 ஷேர்ன்றது ரூ. 600 ஆகலாம். இல்ல ரூ. 500 ஆகலாம். அவ்வளவுதான். அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னா, இங்க அப்படி கிடையாது. இங்க ரூ. 5000 ஆகுறதுக்கும் ரூ. 100 ஆகுறதுக்கு வெலாட்டிலிட்டி ஜாஸ்தி. அந்த வெலாட்டிலிட்டியை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்கன்னா, மிக சிறந்த லெவல்ல வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த கிரிப்டோக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட பத்தி நீங்க யோசிக்கணும். நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ப்ராஜெக்ட், ஃபியூச்சர்ல மிக சிறந்த ஒரு பெரிய போகக்கூடிய ப்ராஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிளா நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெட்டாவாஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ யோசனை பண்ணி பாருங்க, இன்னைக்கு Facebookோட பேரண்ட் கம்பெனி வந்து மெட்டான்னு ஏன் வந்து அவங்களோட பேரை மாத்திருக்காங்க? ஏன் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப்ல மெட்டான் இருக்குது, ஏன் வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம்ல மெட்டான் இருக்குன்னா, இந்த கிளாஸ் வந்து பேர் வந்து VR கிளாஸ். விர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் ஆர்குமெண்ட் ரியாலிட்டி ரெண்டும் கலந்த மிக்சட் ரியாலிட்டி தான் இந்த VR கிளாஸ். சோ இப்போ இதை தாண்டி ஏர் கிளாஸ்லாம் நிறைய வந்துருச்சு. இது உள்ள வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போற மாதிரியும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை நம்ம கண்ட்ரோல் பண்றக்கூடிய வகையில வந்துருச்சுங்க. நமக்கு மேல ஒரு உலகமே இருக்கு. மெட்டாவாஸ்னா தான் பிரபஞ்சத்திற்கு அப்பால் சொல்றாங்க. நிறைய விர்ச்சுவல் லேண்ட் எல்லாம் இருக்கு. நீங்க நல்லா என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இந்த நெக்ஸ்ட் எர்த் அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்குள்ள போய் பாருங்க. சோ அங்க ஒரு பெரிய ஒரு 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 பெரிய ரியல் எஸ்டேட் நடந்துட்டு இருக்குது. பையிங் செல்லிங் நடந்துட்டு இருக்கு. நிறைய இடங்களுக்கு மேல வாங்கி போட்டிருக்காங்க. தாஜ்மஹாலுக்கு மேல வாங்கி போட்டிருக்காங்க இந்தியால. மிக சிறந்த இடங்களுக்கு மேல வாங்கி போட்டிருக்காங்க. நீங்க போய் பார்த்தா தான் தெரியும். அங்க என்னங்க நடந்துட்டு இருக்கு? எவ்வளவு பெரிய ஆள்லாம் வாங்கி போட்டிருக்காங்க தெரியுமா? Facebook நிறுவனம், கூகுள் நிறுவனம், மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி நிறுவனம், நிறைய நாடுகள் எல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க. துபாய் எல்லா நாடுகளும் வாங்கி போட்டிருக்காங்க. அங்க என்னங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க மிக சிறந்த லெவல்ல வந்து ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜூம் அப்படின்றது ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. ஆரம்பத்துல ஃப்ரீயா கொடுத்தாங்க. இப்போ நிறைய பேர் ஃப்ரீயா தான் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருப்பீங்க. ஆனா நீங்க ஃப்ரீயா இல்லன்றது நீங்க முதல்ல புரிஞ்சுக்கங்க. நீங்க நெட் கனெக்ஷன் இருக்கு இல்லையா? நீங்க நெட் போடுறீங்க இல்லையா? அந்த நெட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும். உலகத்துல எவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு அந்த 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 கம்பெனிக்கு மிக சிறந்த ஒரு பெரிய படைப்பா வரும். பெரிய பணமா வரும். அதுதான். அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா, அவர்கள் உருவாக்கக்கூடிய அந்த உலகத்துக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா, அவர்களுக்கு காசு தரணும். ஏன் அந்த உலகத்துக்குள்ள நான் போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போகக்கூடிய லெவல்ல சிச்சுவேஷன் உருவாயிடும். எப்படி? இன்னைக்கு நிறைய பேர் வந்து கோவிட்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நம்ம பசங்க எப்படி படிச்சாங்க? இந்த மாதிரி வந்து ஸ்கைப்ல படிச்சாங்க, ஜூம்ல படிச்சாங்க, கூகுள் மீட்ல படிச்சாங்க. நீங்க போக கூடாதுன்னு நினைச்சாலும் போகக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுச்சா இல்லையா? அது மாதிரி மெட்டாவாஸ்குள்ள போகக்கூடிய சூழல் உருவாகிட்டு இருக்கு. நிறைய பேர் இங்க இருந்து நம்ம நாட்டுல இருந்து வேற ஒரு நாட்டுக்கு நம்ம பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம உள்நாட்டிலே இருந்துகிட்டு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மெட்டா ஸ்கூல்லயும் மெட்டா காலேஜ்ல தான் நம்ம பசங்க படிக்க போறாங்க இந்த கிளாஸை போட்டுக்கிட்டு. சோ அங்க எந்த விதமான ப்ரொடக்டிவான ஒர்க் மட்டும் தான் பண்ண முடியும். இப்ப நீங்க நிறைய பேர் இருக்கீங்க. நீங்க நிறைய பேர் வந்துகிட்டு சில பேர் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த ப்ரோக்ராம, சில பேர் வந்து டிரைவிங்ல இருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி மெட்டாவர்ஸ் இந்த VR கிளாஸ் ஏஆர் கிளாஸ் போட்டீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க நீங்க பார்க்கலாம். வேற ஒரு அவதார் மூலியமா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா, இல்ல கீழே குனிஞ்சிட்டு இருக்கீங்களா, கண்ணை மூடிட்டு இருக்கீங்களா கூட நீங்க பார்க்கலாம். சோ அந்த மாதிரி வந்துட்டு இங்க இருந்துகிட்டே பசங்க படிக்க போறாங்க. சோ அது எல்லாமே காலேஜ் எல்லாமே வந்துருச்சு. அதெல்லாம் எப்பயோ வரப்போகுதுன்னு எதுவுமே நினைக்காதீங்க. ஆல்ரெடி ஃபுல்லா உலகம் ஃபுல்லா வந்துருச்சு, இந்தியா ஃபுல்லா வந்துருச்சு. தமிழ்நாட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க நீங்க பார்க்கலாம். நீங்க இதுக்கான ஓப்பனிங் நீங்க சென்னையில நடந்திருக்கு. அதுக்கான ஓப்பனிங் ஒரு வீடியோ ஷாட் இருக்குது. அது போட்ட ரொம்ப நேரம் ஆகும். அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க பார்த்திருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியும் போயிட்டாங்க. எனக்கு ஹெல்த் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்திருப்போம். நம்ம நிறைய ஆக்டர்ஸ், பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் நிறைய பார்த்திருப்போம். நான் வந்து சிங்கப்பூர் போறேன், ஏன்னா உடம்பு செக் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன அறுவை சிகிச்சை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடிகர்கள்லாம் நிறைய வந்து தொழிலதிபர்கள்லாம் போய் பார்த்திருப்பீங்க. இப்ப எங்கேயாவது அந்த மாதிரி நியூஸ் இருக்கா? வாய்ப்பே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க உள்நாட்டுல இருந்தே ஏதாவது ஒரு கன்சல்டேஷன் அப்படின்னா ஒரு டாக்டரும் கன்சல்டேஷன் பண்ணிக்கிறாங்க இங்க இருந்துகிட்டே. இதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்க வெளிநாட்டுக்கு போய் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அந்த லெவல்ல ஏன் இன்னைக்கு படிப்பு பின்தங்கி தான் இருக்கும். நீங்க வேற நாட்டோட நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான நாள் தான். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். இன்னைக்கு எந்த நாட்டுல இருந்தாலும் அந்த நாட்டுக்கும் நீங்க யூஎஸ்க்கும் யூகேக்கும் சிங்கப்பூருக்கும் ஒரு படிப்புல எவ்வளவு சதவீதம் முன்னேறி இருக்காங்க. அண்ட் எல்லா விஷயத்திலுமே எவ்வளவு சதவீதம் முன்னேறி இருக்காங்கன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதனாலதான் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு ஹெல்த் இண்டஸ்ட்ரிக்கு அங்க ரொம்ப முன்னேறி இருந்தாங்க. இப்ப அதுக்கு ஈக்குவலா வந்துட்டு இன்னைக்கு விர்ச்சுவல் ரியாலிட்டியில முன்னேறிட்டு இருக்காங்க. அந்த அப்புறம் பாருங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். நம்ம முதல்ல வந்து உள்ளூருக்குள்ள போய் ஒரு பொருள் வாங்கிட்டு இருப்போம். இப்ப நமக்கு என்ன தேவைனாலும் உடனே பிளிப்கார்ட், அமேசான், அதுதானே சொன்னாரு ராமலிங்கம் சார் ஹோஸ்ட். சோ இன்னைக்கு உள்நாட்டுல இருக்க ப்ராடக்ட்டை தாண்டி நீங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா பிளிப்கார்ட் லான்ச் பண்ணிட்டாங்களே மெட்டாவாஸ்ல, அமேசான் உருவாக்கிட்டு இருக்காங்க, அலிபா உருவாக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தென்
வெளிநாட்டுக்கு போய் நீங்க வந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய பேர் வந்து உள்நாட்டுல இருந்துட்டு வெளிநாட்டு கம்பெனில ஒரு சிஸ்டத்தின் மூலியமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் அந்த சிஸ்டம் தேவையில்லை, மொபைல் தேவையில்லை, லேப்டாப் தேவையில்லை. ஜஸ்ட் அந்த கசெட் போட்டுட்டா போது அது உள்ளே ஸ்கிரீன் இருக்கும், ஹெட்போன் இருக்கும், ஜாய்ஸ்டிக் இருக்கும். அந்த லெவல்ல போயிடுச்சு. நீங்க அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியிலயும் மெட்டாவாஸ் வந்துருச்சு. இன்னைக்கு நிறைய பேர் ஹோம் தியேட்டர் கட்டிட்டு என்ன பண்றாங்க, நேரா தியேட்டர்ல இருந்து நேரா போயிட்டு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வீட்டுல இருந்தே ஹோம் தியேட்டர் மூலியமா பாக்குறாங்க. புது படத்தை அந்த நிறுவனத்துக்கு பேமெண்ட் பண்ணா போதும், ஒரு சில நேரத்துல அவங்களே வந்து அந்த படத்தை போட்டுருவாங்க, உள்ள இருந்தே பாத்துருவாங்க. சோ அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மெட்டாவாஸ்லயே பார்க்கக்கூடிய லெவல்ல இன்னைக்கு வந்துட்டு இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் இந்த கிரிப்டோ காயின்ஸ். சோ இந்த காயின்ஸை நீங்க நிறைய ப்ராஜெக்ட் உள்ள காயின்ஸை நீங்க வாங்க போது அந்த காயினோட விலை நிறைய பேர் வாங்கினா என்ன ஆகுங்க, நிறைய பேர் வாங்கினா அந்த விலை ஏறும், நிறைய பேர் வித்தா இறங்கும். அதுதான் இறங்கும் போது நிறைய பேர் வாங்கிக்குவாங்க, திருப்பி ஏறும்போது வித்துருவாங்க. இதுதான் வர்த்தகம், ரொம்ப சிம்பிள், எல்லாராலையும் பண்ணலாம். ட்ரேடிங் அப்படின்னாலே அது ஒரு படித்தவர்கள் தான் பண்ணணும், பணம் படைத்தவர்கள் தான் பண்ணணும்னு கிடையாது. தெரியாமே ஒவ்வொருத்தரும் ட்ரேடிங்ல தான் இருக்கிறீங்க. நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு கீரை விற்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு காஃபி விற்கிறவங்களா இருந்தாலும் சரி, அதுக்கு பேர் என்ன, வர்த்தகம். அதுக்கு பேர் வர்த்தகம், தொழில் தானே. அதுதான் அந்த வர்த்தகம் தான் தமிழாக்கத்துல இருக்குது. ட்ரேடிங்ன்றது ஆங்கில வார்த்தையில் இருக்கு. எல்லாருமே ஒண்ணு ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனில தான் இருக்கிறோம், இல்லைன்னா நம்ம ட்ரேடிங் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே விஷயத்த விர்ச்சுவலாவும் ஒரு ஷேர் மார்க்கெட்லயும் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். சோ கிரிப்டோக்கு பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இன்னமும் வந்துட்டு இன்னொரு விஷயத்த சொல்றேன், கிரிப்டோக்கு டேக்ஸ் கொடுத்துட்டாங்க. நான்லாம் இன்னைக்கு வந்து ஏறத்தாழ ஒரு 3.25 வருஷம் 3.5 வருஷம் ஆக போகுது. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா நான் உள்ள வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ பேண்டான்லாம் நிறைய பரவலான செய்திகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோக்கு டாக்ஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு யூஎஸ்ல கிரிப்டோக்கு நான் ஆதரவு தெரிவிப்பேன் அப்படின்னு அவர் சொன்னோன்னே பயங்கரமான ஒரு எழுச்சி வந்துருச்சு. இன்னைக்கு அவர் உள்ள வந்தோடனே சைன் எல்லாம் எதற்காக பாசிட்டிவா சைன் போட்டிருக்காரு பாருங்க, கிரிப்டோக்கு தான். நான் வரும்போது இவ்வளவு பாசிட்டிவ் சென்ஸ் இல்லை, அதனால வந்தேன். பட் இப்போ பொறுத்தவரை எல்லா நாடுகள்லயும் டாக்ஸ் போட்டிருக்காங்க. இந்தியாவில வந்து 30% டாக்ஸ். இப்ப நிறைய பேருக்கு டாக்ஸே இல்லைன்னா கவர்மெண்ட் ஒத்துக்கலையே அப்படின்றாங்க. டாக்ஸ் இருந்தா ஐயோ இவ்வளவு டாக்ஸா இருக்காங்க. இங்க டாக்ஸ் இல்ல. நீங்க வாங்கக்கூடிய தைலம், ஹால்ஸ், நீங்க தேவைப்படக்கூடிய பால் எல்லாத்துலயும் டாக்ஸ் இருக்கு. சோ இதுல 30%ன்றது கம்மி என்ன பொறுத்தவரை. ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருடத்திற்கு நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தெரியுங்களா? கன்ஃபார்மா 120% இருந்து 360% வரைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம். உங்க பணத்தை நீங்க யாருக்கிட்டையும் கொடுக்க வேண்டியது இல்ல, எந்த விதமான நஷ்டமே இல்ல, எல்லாராலையும் பண்ண முடியும். இதுக்கு ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் தேவைன்னு அவசியமே கிடையாது. இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க செஞ்சீங்கன்னா போதும். அதுக்கு என்ன வேணும், அதுக்கு உங்களுக்கு ஒரு குரு வேணும். குரு இல்லாத ஆட்டம் குருட்டாட்டம். உடனடியா எப்படி நான் கிரிப்டோ கரன்சியை நான் வந்து ட்ரேட் பண்றதுன்னு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி யூடியூப்ல பார்த்துட்டு நீங்க பண்ற அத்தனை பேருமே பல பேர் வந்து நஷ்டத்தை தள்ளுறாங்க. என்ன காரணம்? குரு இல்லாத ஆட்டம். ஏன் அதே யூடியூப்ல எல்லாமே இருக்கு, எல்கேஜில இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய அத்தனை படிப்பு இருக்குது. ஏன் நம்ம பசங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கிறோம், ஏன் நம்ம பசங்களை கொண்டு போய் அதுக்கப்புறம் வந்துட்டு காலேஜ்ல சேர்க்கிறோம், ஏன் எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. எல்லாமே அதுலயே இருக்கு. ஒரு கட்டடம் கட்டுறது எப்படின்றது யூடியூப்ல இருக்கு. கட்ட வேண்டியதானே நம்மளே சேர்ந்து, கட்டுறது இல்லையே. ஏன் அதுக்கு தனியா ஒரு இன்ஜினியர் கொடுக்குறோம், புரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் ஏன் ஒரு ப்ரொஃபஷனல் நினைக்கிறீங்க, அதேதான் இந்த வர்த்தகமும் ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்றது உங்களோட மனசுல வரணும். அதை மனசுல நினைக்காத என்டர்டைன்மெண்டா பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறவங்க லாஸ் ஆயிட்டு அவங்க ஒரு 10 பேர்ட்ட 100 பேர்ட்ட போயிட்டு அதெல்லாம் வேஸ்ட் லாஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு போறதாலதான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து பொருளாதாரத்துல பின்தங்கியே இருக்கிறாங்க. ஏன் என்ன தெரியுதோ அதை மட்டும் செய்யறாங்களே தவிர என்ன தெரியாதோ அதை மேம்படுத்துறதுக்கு நம்ம மக்கள் ரெடியா இல்ல. அப்படி மேம்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எங்ககிட்ட நிறைய மென்டார்ஸ் இருக்காங்க, ட்ரைனர்ஸ் இருக்காங்க. நாங்க முழு நேரமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜஸ்ட் வந்து கவர்மெண்டோட அங்கீகாரம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க ரோபோட்டிக் கிரிப்டோ எஜுகேஷன் இன்ஸ்டியூட் பிரைவேட் லிமிடெட் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா எங்களுக்கு சென்னையில ஒரு ஆபீஸ் இருக்கு, திருப்பூர்ல ஒரு ஆபீஸ் இருக்கு, சேலத்துல ஒரு ஆபீஸ் இருக்கு, விரைவில் மதுரையில் ஆபீஸ் ஓபன் பண்ண போறோம், திருச்சியில் ஆபீஸ் ஓபன் பண்ண போறோம், பாண்டிச்சேரியில் ஆபீஸ் ஓபன் பண்றோம். நிறைய இடங்கள்ல நாங்க ஆபீஸ் ஓபன் பண்றோம். முழு நேரம் பகுதி நேரமா எங்ககிட்ட நிறைய பேர் இருந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா தாராளமா வாங்க, பெரிய லெவல்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஏன் சொல்றேன்னா உலகத்தில் இருக்கிற சொத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ், கிரிப்டோ, ஸ்டாக்கு, கமாடிட்டி இதே மாதிரி வந்து நிறைய பேர் சொத்து சேர்த்து வைக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா மட்டும் இன்னைக்கு ஏன் எல்லாம் கிரிப்டோ கரன்சியை தேடி போறாங்க அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸை சொல்றேன். எனக்கு பிடிச்ச மார்க்கெட் NSE, BSE, கமாடிட்டி. ஸோ இதுல ஃபாரெக்ஸ் இது எல்லாமே எனக்கு பிடிச்ச மார்க்கெட் தான். ஆனா NSE, BSE பொறுத்தளவுல 24 மணி நேரத்துல 18 மணி நேரம் இயங்காது. கமாடிட்டியை பொறுத்தளவுல 24 மணி நேரத்துல 10 மணி நேரம் இயங்காது. ஃபாரெக்ஸை பொறுத்தளவுல சாட்டர்டே சண்டே இயங்காது. இதுல என்னத்துங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி 24/7 365 days இயங்கிட்டு இருக்கிறதால ஒரு ஆபீஸுக்கு போற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீ டைம்ல வந்துட்டு ஒரு நிமிஷத்துல ஒரு ட்ரேட் எடுக்க முடியும். இன்னைக்கு லஞ்ச் டைம்ல வந்து ஒரு நிமிஷத்துல ஒரு ட்ரேட் எடுக்க முடியும். இன்னைக்கு ஈவினிங் டீ டைம்ல வந்து ஒரு நிமிஷத்துல ஒரு ட்ரேட் எடுக்க முடியும். இன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷத்துல ஒரு ட்ரேட் எடுக்க முடியும். ஒரு நிமிஷம் தான்.
அதை நாங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். நிறைய பேர் அது மாதிரி ஆக்கியிருக்கோம். 24 ஹவர்ஸ்ல உங்களை ஒரு ட்ரேடர் ஆக்குவோம். நீங்க என்ன நாலேஜ்ல இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை ட்ரேடர் ஆக்குவோம். அண்ட் அடுத்து சாட்டர்டே நீங்க ஃப்ரீயா இருக்கலாம், சண்டே நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். அந்த நேரத்துல ஃபாரெக்ஸ் பண்ண முடியாது. அதனாலதான் இந்த எல்லா நேரத்திலையும் பண்ணக்கூடிய வர்த்தகம்ன்றதுனாலதான் கிரிப்டோ கரன்சிக்கு வந்துட்டு ஒரு அருமையான வருமானம் இருக்கு. என்ன வருமானம் அப்படின்னா, மற்றதெல்லாம் கம்பேர் பண்ற வேணாம், 120% இருந்து 360% வரைக்கும் மினிமமாவே நீங்க சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வருமானம் இருக்கு. அது ஒண்ணு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட பணம் எப்ப நம்ம கையில வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சண்டேல நிறைய நேரத்துல வந்துட்டு உங்களோட ஒரு அக்கௌண்ட்ல இருந்து அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வரதுல ரொம்ப ப்ராசஸிங் லேட் ஆகும். சாட்டர்டே சண்டே லீவ் அது மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஆனா கிரிப்டோ அப்படி கிடையாது. எந்த எக்ஸ்சேஞ்சில் நீங்க பண்ணணும் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனுமதிக்கப்பட்ட FIU அனுமதிக்கப்பட்ட ஒரு எக்ஸ்சேஞ்ச், அடுத்து வந்து SEC உலக அரசாங்கம் அனுமதிக்கப்பட்ட, US கவர்மெண்ட் அரசாங்கம் அனுமதிக்கப்பட்ட SEC கண்ட்ரோல் இருக்கிற எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் ஒரு கிரிப்டோ நாணயத்தை வாங்கணும், விற்கணும், ட்ரேடிங் பண்ணணும். அங்க உள்ளே போனீங்கன்னா ஒரு 15 இருந்து 20 நிமிஷத்துல நீங்க உங்களோட காயினை வித்தரலாம், வாங்கலாம் இமீடியட்டா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த கமாடிட்டிலயும் ஷேர் மார்க்கெட்லயும் ஃபாரெக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பேட்டர்ன்ல ஸ்டாப் லாஸ் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஆனால் வந்து இந்த கிரிப்டோல வந்து பாத்தீங்கன்னா அது இல்ல. ஸ்பாட் மார்க்கெட்ல நான் சொல்றது புரிஞ்சுங்க. ஸ்பாட் மார்க்கெட் நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி. ஒரு 10 பவுன் நகை வாங்குறீங்க, அந்த 10 பவுன் நகை உங்க வீட்டு பீரோல இருக்குது. அந்த 10 பவுனோட நகை நாளைக்கே வந்து 2 லட்ச ரூபா ஒரு பவுன் விற்க போறீங்க, லாபம். இல்ல நாளைக்கு நீங்க வாங்கினதை விட கொஞ்சம் 10,000 குறைஞ்சிருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வச்சிருக்க போறீங்க. அந்த 10 பவுன் குறையாது. அதுதான் ஸ்பாட் மார்க்கெட். இதை பத்தி எக்ஸ்பிளைனா சொல்றேன். சோ இதனாலதான் கிரிப்டோல நிறைய பேர் வந்து ஈடுபடுறாங்க. நஷ்டமே இல்லாத ஒரு ட்ரேடிங்கை நிறைய பேர் என்ஜாய் பண்றாங்க. அண்ட் தென் ரொம்ப முக்கியமானது இந்த ட்ரேடிங் அப்படின்றத நான் எதனை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மைனிங் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் இருக்கிறேன், ராமலிங்கம் சார் இருக்காரு, நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, எல்லாருமே பணம் டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இதுக்கு யார் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பேங்கர் தான். பேங்கர் செய்யக்கூடிய வேலை தான் அதெல்லாம். அதே மாதிரி இங்க கிரிப்டோ கரன்சிக்கு யாரோ ஒருத்தர் செய்யணும்ல, அது யார் அப்படின்னா அதான் மைனிங். ஆனா பட் நம்ம எல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கிரிப்டோ கரன்சி மாத்திட்டே இருந்தாதான் அவருக்கு அந்த வேலை. அது எப்படின்றது இன்னும் டீடைல்ஸா சொல்றேன். அந்த ஹோல்டிங் நம்ம பண்றோம் அப்படின்னா, அந்த ஹோல்டிங் பண்ணக்கூடிய காயின் எப்பங்க அப்ல போகும்னா, ட்ரேடிங் நடந்தாதான் அப்ல போகும். காயினை மத்தவங்களுக்கு சொல்லி விடுறதால மட்டுமே ஒரு ரியல் கிரிப்டோ கிடையாது. அந்த காயின் வளரணும், அந்த காயினை வித்துட்டு சம்பாதிக்கணும். இதை டெய்லி பேசிஸ்ல செய்யணும், வீக்லி பேசிஸ்ல செய்யணும், மந்த்லி பேசிஸ்ல செய்யணும். இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங், நம்ம ரியல் ட்ரேடிங் சொல்ல முடியும். ஸ்டாக்கிங்னா என்னங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலக அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட எக்ஸ்சேஞ்சா இருக்கணும், அது பைனான்ஸ். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா FIU கண்ட்ரோல் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சா இருக்கும். பைனான்ஸ் இருக்கு, வேர்ல்ட் நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச். அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய காயின்ஸை நீங்களே வாங்கி அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்கன்னா டெய்லி போனஸ் காயின் கொடுத்துருவாங்க. ஆனா எப்ப ஏன் அவங்க வாங்குறாங்க? அந்த காயின் நிறைய பேர் வாங்குறாங்க, விற்கிறாங்க. அந்த உயிரோட்டம் இருந்தாதான் வாங்குவாங்க. அப்ப என்னங்க முக்கியம்? ட்ரேடிங். அதைத்தான் நாங்க ஒரு 3.5 வருஷமா நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சோ இதை நீங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வேணும், ரொம்ப சிம்பிள். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் கிரிப்டோ காயின். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அவேர்னஸ் ப்ரோக்ராம். இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ல வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. ரோட்ல இந்த இடத்துல என்ன சொல்றது, குழி இருக்கு அப்படின்னு ஒரு போர்டு போட்டாங்க அப்படின்னா, அது அரசாங்கத்திற்கு எதிர்ப்பான ஒரு விஷயமா இல்ல, மக்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயம். அந்த இடத்துல குழி இருக்குது, அரசாங்கம் தப்பு பண்ணிச்சு அப்படி சொல்லல. அந்த இடத்துல மக்கள் போய் விழுந்துடக்கூடாதுன்னு ஒரு போர்டு வைக்கிறாங்க. அதான் அப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்துல யாராவது ஒருத்தவங்களுக்கு மனசு வலி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. மெசேஜர் யாருன்னு பார்க்காதீங்க, மெசேஜ் என்னன்றதை பாருங்க. ஒரு நல்லவங்கிட்ட இருந்து கெட்ட மெசேஜும் வரலாம், ஒரு கெட்டவங்கிட்ட இருந்து நல்ல மெசேஜும் வரலாம். உங்களுக்கு தேவை மெசேஜ். அதுக்காகத்தான் இன்னைக்கு ஒரு 650 பேர் கிட்டத்தட்ட ஏறத்தாழ நீங்க கலந்துகிட்டு இருக்கீங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, சோசியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயம் நல்ல விஷயம் தான். ஆனா அந்த சோசியல் மீடியாத்துல இருந்து நீங்க நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஆனா எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது, எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் வேல்யூ இருக்குது. ஆனா இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. கவர்மெண்ட் அங்கீகாரம் இருக்குது, ஆனா அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஹாய் டியர் அப்படின்ற ஒரு வார்த்தையில, ஒற்ற வார்த்தையில இருந்து வெர்ச்சுவலா மட்டுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை தொடர்பு கொண்டு, சோ நாங்க உங்களை சம்பாதிக்க வைக்கிறோம்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு நீங்க அவங்க கிட்ட என்ன பண்ணுவீங்க, அப்படியே நேரம் வந்துட்டு உங்களோட சென்டிமெண்டா லாக் ஆயிடுவோம். நமக்கு இருக்கிற அதிகப்படியான கடமையெல்லாம் சொல்லி லாக் ஆயிட்டோம்னா உங்களை நான் சம்பாதிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு எக்ஸ்சேஞ்சில இருந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டேபிள் கரன்சியை வாங்க வைப்பாங்க. USDCயோ இல்ல BTCயோ அந்த மாதிரி ஸ்டேபிள் கிரிப்டோ கரன்சியை வாங்க வச்சிருவாங்க. எக்ஸ்சேஞ்சில் வாங்குற கரன்சியை எக்ஸ்சேஞ்சுக்குள்ள தான் ட்ரேட் பண்ணணும். ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு சொந்தமான வெப்சைட்டுக்குள்ள கொண்டு போய் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சர்வருக்கு 5000 ரூபாய் கூட ஆகாது, மொக்க சர்வர். ஆனா அதுல கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, நம்ம மக்கள் நேரா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த காயினை இதுல கொண்டு போய் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நாள், 1 நாள், 2 நாள் உங்களுக்கு அதுல உங்களுக்கு பணத்தை வந்து விட்ரால் கொடுப்பாங்க. அடுத்த நாள்ல இருந்து கொடுக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்க லெவல் மாறிட்டீங்க, நீங்க டாஸ்க் மாறிட்டீங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதெல்லாம் சொல்லி பணத்தை போட சொல்லிட்டே இருப்பாங்கன்னு நிறைய பேர் சொல்லி விடுங்க அப்படின்னு சொல்லி போட சொல்லிட்டே இருப்பாங்களே தவிர பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதுல நிறைய பேர் பணத்தை போட்டு ஹஸ்பண்டுக்கு தெரியாம ஒய்ஃபுக்கு தெரியாம ஹஸ்பண்ட், பேரண்ட்ஸுக்கு தெரியாம ஸ்டூடெண்ட் தெரியாம பேரண்ட்ஸ், பல பேர் இந்த உலகத்திலே இல்லாம தற்கொலை பண்ணிட்டு எல்லாம் போயிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்னால.
ஸோ இதே மாதிரி அது மட்டும் இல்லை, இங்க பாருங்க சோசியல் மீடியால ஒரு நாளைக்கு 400 ரூபா கொடுத்தா ஒரு நாளைக்கு 10 நாள்ல 4000 ரூபா கொடுக்குறேன். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வருது. ஸோ ஸோ மக்கள் நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம காமிச்சோம் இல்லைங்களா, கடந்த 3 வருஷமா நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இதுல நிறைய பேர் என்ன ஆயிடுச்சுன்னா, எங்களுக்கு கொலை மிரட்டலாம். முதல்ல இந்த கிரிப்டோ கரன்சி அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஏன் நாங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அப்பதான் நம்மளோட சென்னையில இருக்கக்கூடிய டிஜிபி தான் இந்த கிரிப்டோ கரன்சியை பத்தி நிறைய விஷயங்களை வந்து வெளியில சொல்லிட்டு இருந்தாரு. அப்பதான் அவங்களோட பிரதிநிதிகள்லாம் எங்களை வந்து பார்த்தாங்க. சோ நாங்கெல்லாம் எப்படி நடந்துட்டாங்கன்னு சொல்லணும். எங்ககிட்ட எங்க பணத்தெல்லாம் வாங்குறது கிடையாது, நேர்மையா ட்ரேடிங் சொல்லி கொடுத்துருக்கோம்னு சொன்னேன். ஏன் இது நாங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்து விழிப்புணர்ச்சி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு விழிப்புணர்ச்சி கொடுத்தோம். இப்ப கூட லயோலா காலேஜ்ல ஸ்டார்ட் அப் வந்து அணுகுனாங்க. லயோலா காலேஜ்ல போயிட்டு விழிப்புணர்ச்சி கொடுத்தோம். பல காலேஜ்ல கொடுத்துருக்கோம், பல மால்ல கொடுத்துருக்கோம், பல ஆபீஸ்ல கொடுத்துருக்கோம். சோ இந்த மாதிரியான விழிப்புணர்ச்சி எல்லாம் கொடுக்கும்போது, இந்த மாதிரி கம்பெனி காட்டும் போது, இந்த கம்பெனிகள் சார்பாவே நிறைய கொலை மிரட்டல்லாம் எங்களுக்கு வந்துச்சு. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து இந்த ப்ரோக்ராம்ல வந்துருவாங்க. இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல அவங்களும் வந்துருவாங்க. வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் கடைசியில எங்களை நெகட்டிவ் பண்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தைகள் கேட்பாங்க. இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. லாஸ்டா என்னங்க நீங்க அப்படியாமேங்க இப்படியாமேங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேட்கறன்ற சார்பா எதையாவது ஒண்ணு நம்ம மேலேயே ஒண்ணு பழிய போட்டு ஏதோ ஒண்ணு செய்வாங்க. இந்த நெகட்டிவ்ல நிறைய பார்த்து இந்த கொலைமெட்டல் எல்லாம் தாண்டி நாங்க நிறைய வந்துட்டோம். சி ப்ளீஸ், உங்களுக்கு எல்லாம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் மணி, குயிக் மணி, ஃபேண்டசி மணி பின்னாடி போகாதீங்க. சோ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அளவுக்கு மேல வேகமா வந்துச்சு அப்படின்னாலே அங்க ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு தான் அர்த்தம். சோ கிராஜுவலா வரணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, லாங் டைமா பாருங்க. நாங்கெல்லாம் வந்து ஒரு லைஃப் டைமா பார்த்திருக்கோம். எல்லாத்தையுமே ஒரு தொழிலா பாருங்க. இன்றைக்கு நம்ம சம்பாரிச்சுட்டு நாளைக்கு அதை எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்றது வந்து ஒரு தொழிலே கிடையாது. அந்த மாதிரி வந்தா ஒரு தொழிலே கிடையாது. லாங் டைமா நீங்க பாத்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பணத்தை நீங்க ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா, உடனே திருப்பி வேகமா சம்பாதிக்கணுன்றதுக்காக திருப்பி ஏமாறாதீங்க. நிறைய பேர் இதுல வந்து படித்தவர்கள் தான் ஏமாறுறாங்க. நிறைய பேர் பணம் படைத்தவர்கள் தான் ஏமாறுறாங்க. ஏன்னா 10 கம்பெனில போட்டா ஒரு 2 கம்பெனில ஏமாத்தினா கூட நிறைய கம்பெனில வருமே அப்படின்ற மாதிரி எண்ணங்கள். சரி, அதெல்லாம் தண்டி விட்டுருங்க. இதெல்லாம் எல்லாத்தையும் தாண்டி நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சு நிறைய இழந்துட்டு தான் வந்திருக்கேன். இந்த மாதிரி யாராவது இழந்தீங்கன்னா, அந்த இழந்த பணத்தை மீறதுக்காக திருப்பி பணத்தை போடாதீங்க. திருப்பி ஏமாற்றதான் படுவீங்க. சார் நாங்க இருக்கோம். நேர்மையான முறையில் நீங்க இருப்பீங்களா? நீங்க கரெக்டான முறையில் நாங்க சொல்றதை கேட்பீங்களா? உங்களை நான் வழி நடத்துறோம். எல்லாத்துல இருந்து வெளியில வரலாம். டேக் டைம். கண்டிப்பா. நான்லாம் நிறைய பிரச்சனை, நிறைய அவமானத்துல இருந்து தான் வெளில வந்திருக்கேன். நான்லாம் சார் சொன்னார் இல்லையா, 47 லட்சம் ரூபாய் கடன்ல இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்காத கேள்வி கிடையாது. ஒரு வாய் சாப்பாடு எடுத்து வாயில வச்சா வாயில இறங்காது. அந்த மாதிரி பதில அவங்க கொடுத்த அந்த கேள்வி கேட்டதை நினைச்சா வாயில இறங்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வந்திருக்கேன். ஆனா எனக்கு அதான் இன்வெஸ்ட்மெண்ட். சோ உலகத்திலே எது தெரியுமாங்க பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்? உங்களை இன்சல்ட் பண்றாங்க இல்லையா, உங்களோட இன்சல்ட் தான் உங்களோட பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சோ அதை மட்டுமே நினைச்சு நான் என்ன பண்ணேன், இந்த அளவுல வந்திருக்கேன். இன்னைக்கு மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தேங்க்யூ சோ மச். என்னை இன்சல்ட் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்ல கூட கடமைப்பட்டிருக்கேன். நான் அகைன் திருப்பி சொல்றேன், இன்சல்ட் இஸ் எ பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இன் யுவர் லைஃப். ஓகே, சரி. இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லா தொழில்கள்லயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு ஏமாத்துறவங்க இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சிலயும் இருக்கிறாங்க. சோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இந்த மாதிரி வந்து கிரிப்டோ கரன்சி எல்லாம் நான் உருவாக்கி தரேன். 5000 ரூபாய் கொடுத்தா கிரிப்டோ கரன்சியை உருவாக்கி தரேன். உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் கொடுக்குறேன். உங்களுக்கும் சொல்லிட்டு ரோட் மேப் எல்லாம் போட்டு கொடுக்குறேன். இப்படி எல்லாம் நிறைய பேர் ஏமாத்துறாங்க. இதுல இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னா 4 விஷயங்களை வந்து சரியான முறையில் நீங்க புரிஞ்சுக்கணும். 4 விஷயம். எது காயின்னா என்ன, டோக்கன்? நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க. கிரிப்டோ கரன்சி பத்தி சார் இது டோக்கன் சார் இது காயின் சார் அப்படின்னுவாங்க. சோ டோக்கன்னா இப்ப பெருசா, காயின்னா பெருசா புரிஞ்சுக்கணும். ஏன் அதை டோக்கன் அழைக்கிறாங்க, காயின் அழைக்கிறாங்க? அடுத்து காயின் லிஸ்டிங் டீலிஸ்டிங் என்றா என்ன? காயின் லாக்கிங் செய்வது சரிதானா? பாதுகாப்பான பிளாக் சைடு எது? இதெல்லாம் நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, நான் என்ன சொல்றேன்னா, காயின் பெருசா டோக்கன் பெருசா? இது நிறைய பேர் கேட்கறாங்க. சரி, காயின்னா என்னங்க? காயின்னா வந்து சொந்தமா வந்துட்டு ஒரு பிளாக் செயின் வச்சிருப்பாங்க, அதான் காயின். டோக்கன்னா வேற ஒரு பிளாக் செயின்ல இயங்கிட்டு இருப்பாங்க. நான் இதுல ஒரு கேள்வி கேட்கிறேன். ஜியோ அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து ஒரு காயின் ஆரம்பிச்சிருக்காங்க. பாலிகான் அப்படின்ற ஒரே ஒரு பிளாக் செயின்ல வந்து பிளாக் செயின்ல தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அவங்களுக்கும் சொந்தமா பிளாக் செயின் வச்சுக்க தெரியாதா? எதற்காக அவங்க பாலிகானோட போய் ஆட் ஆகணும்? ஆனா இதெல்லாம் மக்களுக்கு புரியாது. நிறைய பேர் என்ன, நாங்களே காயின் வச்சிருக்கோம், சொந்தமா பிளாக் செயின் வச்சிருக்கோம், இப்ப பிளாக் செயின் பெருசுன்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. ப்ராஜெக்ட் தான் பெருசு. பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் என்ன, அதுதான் மேல முக்கியமான விஷயம். சோ அதே சிம் கார்டை வச்சு சொல்றேன். ஒரு ஜியோ சிம் கார்டு இருக்குது, ஜியோ போன் இருக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜியோ போன் எங்கேயாவது 1 லட்ச ரூபாய் கொடுத்து யாராவது வாங்குறாங்களா? ஐபோனை வாங்குறாங்க. 1 லட்ச ரூபாய் கொடுத்து ஐபோனை வாங்குறாங்க. அப்புறமா இந்த OnePlus நாடு இருக்கு, ஓப்போ இருக்கு, எவ்வளவோ பெரிய பெரிய காசு கொடுத்து வாங்கக்கூடிய போன்கள்லாம் இருக்கு. அப்ப எந்த விலை கொடுத்து வாங்கினாலும் அதுல உள்ள போடுறது எது? ஜியோ போன் நிறைய பேர் போடுறாங்க, ஜியோ சிம் கார்டை யூஸ் பண்றாங்க. அவ்வளவுதான். அது மாதிரி தான் நெட்வொர்க். அது மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளாக் செயின். சோ அப்ப எதை வச்சு நீங்க முடிவு பண்ணணும், காயின் பெருசா டோக்கன் பெருசானா? அந்த காயினுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட், டோக்கனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் என்னன்றதை பார்க்கணும். இன்னைக்கு கடன்காரங்க கூட கடன் கொடுக்கும் போது எதற்காக இந்த கடனை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்களுக்கு தேவை வட்டி தான்.
ஆனா இருந்தா கூட அந்த கேள்வியை கேட்கறாங்க, என்னத்துக்காக இவ்வளவு வேகமா வாங்குறீங்க? ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய கடன் வாங்கக்கூடியது விஷயங்கள் நேர்மையா இருந்தா நேர்மையா கொடுப்பாங்க அப்படின்றத அவங்க கூட தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு போது ஒருத்தவங்க மாசம் ஆனா 10% கொடுக்குறாங்க, 20% கொடுக்குறாங்கன்னா எப்படிங்க வருது இதனால அப்படின்ற ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. சொன்னவர் மேல நம்பிக்கை இருக்குது, சொன்னவங்க பெருசா கோட் ஷூட் போட்டிருக்காங்க அப்படின்னே போயிட்டு இருக்காங்க. சரி, இதனாலேயே வந்து கோட் ஷூட் கூட போட முடியல இந்த ப்ரோக்ராமால. எனக்குலாம் 6, 7 கோட் ஷூட் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா எல்லாமே வந்து அந்த மாதிரி போட்டுக்கிட்டு நிறைய தப்பா நடக்கிறதால மக்கள் மத்தியில அதை போட்டாலே தப்பானவங்கன்ற ஒரு பிம்பமும் உருவாகிட்டே இருக்குது. சோ புரிஞ்சுக்குங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டை தான் நீங்க பார்க்கணுன்றத முதல்ல புரிஞ்சுக்குங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காயின் லிஸ்டிங் டீலிஸ்டிங் தான் என்னன்றது முதல்ல புரிஞ்சுங்க. ஏன் நிறைய காயின்ஸ் பைனான்ஸ்ல இருக்க மாட்டேங்குது? ஏன் லிஸ்ட் ஆக மாட்டேங்குது? ஏன் நிறைய காயின் உள்ள இருக்கிற காயின்லாம் ஏன் வெளியில துரத்துறாங்க எக்ஸ்சேஞ்ச்ல பைனான்ஸ் மாதிரி? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லிஸ்டிங்னா என்னங்க? ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா நேர்மையா இருக்கணும். அந்த மாதிரி நேர்மையா இருந்தாங்கன்னா அந்த கம்பெனியோட ஷேர்ஸை பொதுமக்கள் வாங்குறதுக்கு வந்துட்டு இப்ப இந்தியால வந்து பாத்தீங்கன்னா சிபி வந்து அனுமதிப்பாங்க. ஷேர் மார்க்கெட்ல உள்ள என்ட்ரி பண்ணுவாங்க. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க? பப்ளிக் அந்த ஷேரை விற்கிறாங்க. ஆனா அந்த காசை வாங்கி வேற ஏதோ ஒண்ணு பண்றாங்க. சொல்லப்பட்ட ப்ராஜெக்ட் இல்லாம வேற ஏதோ ஒண்ணு பண்றாங்க. இப்ப லேண்டுக்கு தான் நான் பண்ண போறேன்றாங்க. அவங்க வாங்கி நகையை சேர்க்கறாங்கன்னா தப்பு. எதற்காக வாங்குறாங்களோ அதை மட்டும் தான் செய்யணும். சோ ஒரு பில்டிங் கட்டுறீங்க, ஒரு ஹோம் லோன் வாங்குறீங்கன்னா அந்த வாங்கி அதுக்கான வேலையை மட்டும் தான் செய்யணும். நீங்க வேற எதுவும் செய்யக்கூடாதுன்றது எப்படி அதே மாதிரிதான். சோ அப்ப வேற ஏதாவது செஞ்சா என்ன பண்ணுவாங்க? கம்பெனி என்ன பண்ணுவாங்க? அங்க லிஸ்டிங்ல இருந்து டீலிஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. யாரு இதை பண்றது? வந்து இந்தியால வந்து பாத்தீங்கன்னா சிபி பண்றாங்க. சோ அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து கிரிப்டோ கரன்சிக்கு பண்றாங்க. அவங்க உள்ள லிஸ்டே பண்ண மாட்டாங்க. லிஸ்ட் பண்ணா கூட தப்பா நடந்துச்சுன்னா டீலிஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நிறைய இந்த ப்ராஜெக்ட்ஸ் காயின்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. நிறைய பேர் வந்துட்டு கம்யூனிட்டியா பண்ணக்கூடிய காயின்ஸ் எல்லாமே நிறைய லிஸ்டிங் ஆகி டீலிஸ்டிங் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. லிஸ்டிங் ஆகிறது கஷ்டம். லிஸ்டிங் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரிஞ்சா டீலிஸ்டிங் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ அதை நீங்க புரிஞ்சுக்கணும். டீலிஸ்டிங்ன்றது நல்லதுதான். டீலிஸ்டிங்ன்றது எல்லாரும் ஏத்துக்கக்கூடிய விஷயங்கள் தான் புரிஞ்சுக்கோங்க. எப்படி இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல இருக்கோ அதே மாதிரியே கிரிப்டோ மார்க்கெட்லயும் இருக்கு. அதே மாதிரியே காயின் லாக்கிங் பண்றது கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா காயின் லாக்கிங் பண்ணலங்க, உங்களை தான் லாக் பண்றாங்க. காயினை வாங்கினவங்க தான் காயின் வாங்கினவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு காயின் கிரிப்டோ காயின்ஸ் வாங்கினவங்களுக்கு பேர் என்னன்னு சர்ச் பண்ணி பாருங்க. என்ன தெரியுமா வரும்? காயின் ஓனர்ஸ் சொல்லிட்டு வரும். சரிங்களா? அந்த காயினோட ஓனரே அவங்க தான். சோ அப்படி இருக்கும்போது அந்த காயினை எடுத்துட்டு போயிட்டு வேற ஒருத்தவங்க கொடுத்துட்டு லாக்கிங் பண்ணி கொடுத்துட்டு 7 வருஷத்துக்கு 8 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு லாக்கிங் பண்ணிட்டீங்கன்னா அந்த காயின் நாளைக்கே 1 கோடி ரூபாய் போனா கூட என்னங்க பண்ண முடியும்? போனஸ் காயினை தான் நீங்க வந்து என்ஜாய் பண்ண முடியும். சோ அந்த போனஸ் காயினோட பெர்சன்டேஜ் என்ன வருது? இன்ஃபிளேஷனுக்கு மேல வருதா, இன்ஃபிளேஷனுக்கு கீழே வருதா? யோசனை பண்ணி பாருங்க. சோ இதெல்லாமே யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த காயின் லாக்கிங்கே யாரும் போக மாட்டாங்க. அதனாலதான் லாக்கிங் நாங்க என்ன பண்றது இல்ல, அனுமதிக்கிறது இல்ல. நாங்க எங்க கிட்ட இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்க வந்து சஜஷன் கொடுக்கறது இல்ல. அண்ட் தென் ரொம்ப முக்கியமானது நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா பிளாக் செயின். பிளாக் செயின்ன்றது ஒரு கணக்கு புத்தகம் மாதிரி, திறந்த வெளி புத்தகம்ன்ற மாதிரி பப்ளிக் பிளாக் செயின்ல இருக்கணும். இந்த பிரைவேட் அண்ட் பர்மிஷன் பிளாக் செயின்ல இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து ஸ்கீம் பேஸ்ட் காயின்ஸ்காரங்க தான் இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த சதோஷி நாகமோட்டான்றவர் வந்து ஏன் பப்ளிக் பிளாக் செயினை கொண்டு வந்தாருன்னா இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் இருந்துச்சு. அதுல வந்து கணக்கு ஒரு தட்டு மட்டுமே இருக்கும். அதுல நிறைய ஊழல்கள் நடந்துச்சு. டபுள் என்ட்ரி சிஸ்டத்திலையும் நிறைய பேர் வந்து கணக்கை தப்பா போட்டு நிறைய பிரச்சனை நடந்துச்சு. இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனா தான் பிளாக் செயின் டெக்னாலஜில வந்து பப்ளிக் பிளாக் செயின் கொண்டு வந்தாங்க. அந்த பப்ளிக் பிளாக் செயினை தான் இன்னைக்கு எல்லா கவர்மெண்ட் ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் முதல் கொண்டு அவர் ஏத்துக்கிட்டு இருக்காங்க அந்த பப்ளிக் பிளாக் செயின். எப்படின்றத நான் சொல்றேன். அந்த பப்ளிக் பிளாக் செயின்றது வெளிப்படைத்தன்மையா இருக்கும். நீங்க பாத்துக்கலாம் என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு ஓப்பன் ஆடி நம்ம கிட்ட இருக்க எவ்வளவு காயின் இருக்குது, எவ்வளவு சர்க்குலேஷன் போயிட்டு இருக்கு, யார் யார் வாங்குறாங்க பார்க்க முடியாது, எவ்வளவு வாங்குறாங்க எவ்வளவு விற்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆனா சில விஷயங்கள்லாம் இந்த பிரைவேட் அண்ட் பர்மிஷன் பிளாக் செயின்ல பார்க்கவே முடியாது. அவங்களா நினைச்சா அவங்க ஒரு காயினை ஏற்றவும் முடியும், அவங்களா நினைச்சா இறக்கவும் முடியும், விற்க விடாம பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். அந்த காயினை நீட்டிக்க முடியும். திடீர்னு ஒரு 10 கோடி காயினை நீட்டிக்க முடியாது என்ன நிச்சயம்? எல்லாமே அவங்க பண்ணவங்க தான், பண்ணிட்டு இருக்கவங்க தான். சோ இது எல்லாமே எங்க நடக்காது? இந்த பப்ளிக் பிளாக் செயின்ல நடக்காது. சோ அப்ப வந்துட்டு பப்ளிக் பிளாக் செயின் இல்லாத காயினை வாங்கலாமான்னு கேட்டா அதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் கேட்டுக்கங்க. ரோட்ல போயிட்டு இருக்கோம், எப்பயுமே தான் சொல்லுவேன், ரோட்ல போயிட்டு இருப்போம். நம்ம நிறைய பேர் 10 லட்சம் பேர் நடப்பாங்க ரோட்ல, இல்ல ஒரு 10,000 பேர் நடப்பாங்க. எல்லாரும் நல்லவங்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கூட நடக்கிறவங்க நல்லவங்களா இருக்கணும். அப்பதான் நமக்கு அது நல்லது. சோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நல்லவங்களா இருக்கணும், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நல்லவங்களா இருக்கணும். அதான் நமக்கு நல்லது. அதே மாதிரிதான் ஒரு கிரிப்டோ காயின்ஸ் வச்சிருக்கோம், நம்ம வாங்கி லாங் டைமா வச்சிருக்க காயின் கரெக்டான பப்ளிக் பிளாக் செயின்ல இருக்கக்கூடிய காயினா இருக்கும். அதர்வைஸ் வாங்கி விற்கிறீங்கன்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் நான் சொல்றேன்னா இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் பாருங்க, இந்த வெப்சைட்ஸ்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் சர்ச் பண்ணி பாருங்க. காயின் படைக்கப்பட்ட காலகட்டத்தில இருந்து இன்னை வரைக்கும் வெளிப்படைத்தன்மையா இருக்கணும். அததான் எஸ்இசி கவர்மெண்ட்ல இயங்கிக்கிட்டு இருக்கிற செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அனுமதிக்கிறாங்க. இன்னை வரைக்கும் இந்த பிட்காயினை யார் உருவாக்குனாங்கன்னு தெரியாது. இன்னைக்கும் சதோஷி நாகமோட்டோ யாருன்னு தெரியாது.
ஆனா அந்த பிட்காயினுக்கு ETF கொடுத்துருக்காங்க. எப்படி வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்ட். நீங்க எப்படி வந்துட்டு தங்கத்தை நீங்க வாங்கி வாங்கி விக்கிறீங்க, ஒரு பாண்ட் கொடுக்குறீங்க, அந்த மாதிரி வந்துட்டு இன்னைக்கு பிட்காயினுக்கு வந்துட்டு ETF கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய கம்பெனிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பிளாக் ராக்ஸ் அண்ட் பேங்க் ஆஃப் அமெரிக்கா. நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க எப்படி மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க ஒரு டாக்குமெண்ட் பண்றீங்களோ அது மாதிரி வந்து டாக்குமெண்ட் வாங்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் எக்ஸ்சேஞ்சில் போட்டு ட்ரேடிங் பண்ணி அதுல ஒரு கொஞ்சம் ஃபண்டை உங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இதைத்தான் நாங்க என்ன பண்றோம், கடைசி 3 வருஷமா நாங்க யார்கிட்டயுமே கொடுக்காம நீங்களே வச்சுக்கிட்டு நீங்களே என்ன பண்ணலாம், அழகான முறையில் சம்பாதிக்கலாம்ன்றது சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து வரக்கூடிய 20 நிமிஷம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 2 வெப்சைட் இருக்குது, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. காயின் ஜிகோ அண்ட் காயின் மார்க்கெட் கேப். ஸோ இதுல நீங்க போனீங்கன்னா எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் நீங்க பார்க்கலாம். எவ்வளவு காயின்ஸ் இருக்குது, எவ்வளவு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, எவ்வளவு மார்க்கெட் கேப், இன்னைக்கு எவ்வளவு ஒட்டுமொத்த கிரிப்டோட சொத்தோட மதிப்பு என்ன, அதுல 24 மணி நேரத்துல வாங்கியிருக்காங்களா வித்திருக்காங்களா. இந்த பிட்காயின் இருக்குது, அதுதான் வந்து நெஃப்டி 50 மாதிரி இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல பண்றவங்களுக்கு தெரியும். அது ஏறிச்சுன்னா எல்லாமே ஏறும், அது இறங்கினா எல்லாமே இறங்கும் சம்டைம்ஸ். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அது அதோட டாமினேட்லாம் என்னன்றது நம்ம விவரமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஸ்டெப் என்னன்னா, நீங்க கிரிப்டோ கரன்சி நீங்க பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். நிறைய பேர் 4 வருஷமா நான் கிரிப்டோல தாங்க இருக்கிறேன், 10 வருஷமா நான் கிரிப்டோல தாங்க இருக்கிறேன். சரிங்க, எக்ஸ்சேஞ்ச் ஏதாவது வச்சிருக்கீங்களாங்கன்னா அதை பத்தியே நிறைய பேருக்கு தெரியாது. சரி, எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்கேன். சில பேர் வாங்கியிருக்கீங்களா வித்திருக்கீங்களா, இல்லைங்க வாங்கினதோட சரி, KYC பண்ணதோட சரி, வெரிஃபிகேஷன் பண்ணதோட சரின்னா அது எப்படி ரியல் கிரிப்டோல இருக்கிறீங்கன்றதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு தெரியல. ஸோ எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்சில் தான் கிரிப்டோ கரன்சி வாங்கணும், கிரிப்டோ கரன்சி விற்கணும். சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்கிட்ட வந்துட்டு ஒரு 1000 ரூபா ஒரு நோட்டை வந்து ஒரு கட்டு நீங்க வாங்கிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த 1000 ரூபா கட்டை கொண்டு போய் பேங்க்ல போட்டாதான் உங்களுக்கு தெரியும் அது நல்ல ரூபாவா கெட்ட ரூபாவான்னு சொல்லிட்டு. இல்ல மிஷின் வச்சு செக் பண்ணாதான் முடியும். சில நேரத்தில் மிஷின் வச்சு செக் பண்ணா கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், பேங்க்ல போடும்போது தான் தெரியும். ஆனா அதே 1000 ரூபா கட்டு நீங்க பேங்க்லயே வாங்கினீங்கன்னா அது கள்ள நோட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா. அதேதான் நிறைய இடத்துல ட்ரஸ்ட் வேலட்ல நிறைய பேர் வெப்சைட்ல வாங்கக்கூடிய நிறைய காயின்ஸோட பேரு பிட்காயின் இருந்தா கூட அந்த காயினை கொண்டு வந்துட்டு இந்த பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் கொண்டு வர முடியாது. சரியான வேல்யூ உள்ள காயினை மட்டும் தான் இந்த எக்ஸ்சேஞ்சில் கொண்டு வர முடியும். அப்ப எதுக்குங்க ரிஸ்க்? அப்ப அந்த எக்ஸ்சேஞ்சில நம்ம பண்ணிட்டா எந்த பிரச்சனையுமே இல்லைல்ல. அதனாலதான் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா ரெக்கமெண்ட் பண்றோம். ஹைலியா இன்னைக்கு 3 வருஷமா ரெக்கமெண்ட் பண்றோம். நம்ம ரெக்கமெண்ட் பண்ணும்போது SEC கண்ட்ரோல் இவங்க இல்ல, அதுக்கப்புறம் SEC அனுமதி இருந்துச்சு, சாரி இந்தியன் கண்ட்ரோல் இல்ல, அப்புறம் இந்தியாவிலே வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க. ஸோ பைனான்ஸ் நம்பர் 1 இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்திய கவர்மெண்டோட அங்கீகாரம் பெற்ற ஒரு எக்ஸ்சேஞ்சா இருக்காங்க, FIU ஃபினான்ஷியல் யூனிட் இந்தியா. அவங்களோட அனுமதி பெற்ற எக்ஸ்சேஞ்ச், கிட்டத்தட்ட 19 நாடுகள் அனுமதி பெற்ற ஒரு எக்ஸ்சேஞ்சா இருக்கிறது பைனான்ஸ். நீங்க பைனான்ஸ்ல காயினை வாங்குங்க, பைனான்ஸ்ல காயினை வித்துருங்க, அது பியூரபிலிட்டியா காயினா இருக்கும், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த அந்த உங்களுக்கு எக்ஸாம்பிள் போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் தாண்டி நான் ஒரு காயினை வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா தாராளமா உள்ள போங்க, நேரா காயினை பாருங்க, சர்ச் பண்ணுங்க. நியாயமான ரீசன் 3 ரீசன். ஃபேமிலிக்காக வாங்குறீங்க, உங்களோட கனவுக்காக வாங்குறீங்க, கமிட்மெண்ட்டுக்காக வாங்குறீங்க, இதுக்காக மட்டும் தான் வாங்குறீங்க. மற்றபடி வந்து யாராவது ஒருத்தவங்க ப்ரமோட் பண்ணி நான் துபாய் கூட்டு போறேன், நான் வந்து சிங்கப்பூர் கூட்டு போறேன், நான் ஏற்காடு கூட்டு போறேன், ஒரு பெரிய ஹோட்டல்ல கூட ஒரு டின்னர் கூப்பிடுறேன், அதுக்கெல்லாம் நம்ம வாங்கக்கூடாது. நம்மளோட ஃபேமிலிக்காக ஒரு சொத்து வாங்கணும். நம்மளோட ட்ரீம், நம்மளோட கமிட்மெண்ட், கடமை இருக்கு. ஆனா நம்ம வாங்குற சம்பளத்தாலேயோ நம்மளோட வாங்குற வருமானத்தாலேயோ லட்சக்கணக்கான மடங்கு ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப லட்சக்கணக்கான மடங்கு ஏறுதுன்னா அது எது? கிரிப்டோ தான். ஸோ அந்த கிரிப்டோல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுன்றது தான் ஒரு சரியான 3 ரீசனா இருக்கும். ஸோ அப்படி நீங்க பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணுங்க, டாப் 100 காயின்ஸ் முதல் உங்ககிட்ட இருக்கணும். இந்த டாப் 100 காயின்ஸுக்குள்ள நீங்க காயின்ஸை வாங்கி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் 101 காயினை நீங்க எந்த காயின் வேணா நீங்க வாங்கணும். நான் எங்க ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் சொல்றது அதான், சார் எந்த காயின் சார் வாங்கலான்னு வாங்க எங்கிட்ட. 100க்குள்ள வாங்கிட்டீங்களா எல்லா காயினும்? ஒவ்வொரு காயினும் $10 கூட வாங்கலாம். இந்திய மதிப்புல ஏறத்தாழ ஒரு 1000 ரூபாய்க்குள்ள வாங்கலாம். ஒரு காயினும் வாங்கலாம், 1000 ரூபாய்க்குள்ள வாங்கலாம். முதல்ல அதை வாங்கிருங்க, அதுக்கப்புறமா போய் நீங்க என்ன காரணம்னா வாங்குங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஏன் நம்ம சொத்தை எதுக்காக சேர்க்கிறோம்? ஃபேமிலிக்காக சேர்க்கிறோம், நம்மளோட ட்ரீம்காக சேர்க்கிறோம், நம்மளோட கமிட்மெண்ட்டுக்காக சேர்க்கிறோம். அப்ப நம்ம சேஃப்டியா இருக்கணும். ஏன் இந்த லெவலில் நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல எந்த காய் நீங்க வாங்கினாலும் எனக்கு 10 பைசா பிரச்சனை இல்லை, நயா பைசா பிரச்சனை கிடையாதுங்க. நீங்க பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் நீங்க ஓப்பன் பண்றீங்க, எனக்கு அப்பும் செப்புக்கும் ஒரு 10 பைசா லாபம் கிடையாது, நயா பைசா லாபம் கிடையாது. நீங்க எந்த காயின் வாங்குறீங்க எனக்கு லாபமே கிடையாது. வர்த்தகத்தை ட்ரேடிங் நாங்க சொல்லி கொடுக்கறதால எங்களோட மாணவர்களா இருந்தா லாபம் எப்படின்றது இந்த ப்ரோக்ராமோட லாஸ்ட்ல சொல்றேன், ஆனா வெளிப்படையா சொல்லிடுவேன். சோ இதை பாருங்க, ஏன் இந்த காயின் நம்ம வாங்க சொல்றோம்? இந்த பிட்காயின் இருக்கு இல்லைங்களா, இது நெஃப்டி 50 மாதிரி இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல இருக்கவங்களுக்கு தெரியும். சோ அதே மாதிரியே இந்த 100 காயின் ஏன் நம்ம வாங்க சொல்றோம்னா, இந்த பிட்காயின் டப்புன்னு கீழே இருக்கும். 10 பேர் மொத்தமா சேர்த்து வித்த டவால எல்லாம் வித்துருப்பாங்க. யார் விற்பாங்க தெரியுமா? எங்களோட இன்ஸ்டியூட்ல எங்களோட பேச்சை கேட்காதவங்க, இன்ஸ்டியூட்ல இல்லாதவங்க, பேச்சை கேட்காதவங்க நிறைய பேர் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது ஏன் விற்கிறாங்க, பயந்துருவாங்க. பேனிக்ல நிறைய பேர் விற்பாங்க. அந்த நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் நியூஸ் நம்பி விற்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும், டக்குன்னு இறங்கும்.
இறங்குச்சுன்னா உடனே டப தப தப தபான்னு அந்த ஆல்ட் காயின்ஸ், அந்த 100 காயின்ஸ் டக்கு டக்குன்னு கீழே இறங்கும். ஏங்க? ஏன்னா அந்த காயின் எல்லாம் வித்துட்டு பிட்காயின் வாங்கி போடுவாங்க எல்லாரும். ஏன்னா பிட்காயின் டக்குன்னு ரெக்கவரி ஆயிடும். ஆனா ஆல்ட் காயின் பொறுமையா இருக்கணும். ரெக்கவரி ஆகும் பாருங்க. இது 2-3% தான் ரெக்கவரி ஆகும். அது நூத்துக்கணக்கான பெர்சன்டேஜ் ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனாலதான் இந்த டாப் 100 காயின்ஸை வாங்கி வைக்க சொன்னாங்க. இந்த நேரத்துல வர்த்தகம் பண்ணுவோம். சோ இந்த காயினை பத்தி இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுங்க. நிறைய பேர் கிரிப்டோ காயின்ஸை நிறைய பேர் வெளியில போய் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க இல்லையா? பாருங்க, டாப் 100 காயின்ஸ்ல இருக்கக்கூடிய காயின்ஸ், பைனான்ஸ்ல இருக்கக்கூடிய காயின்ஸ், பைனான்ஸ்ல ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம். அந்த காயின்ஸோட வேலை பாருங்க. 17வது இடத்துல இருக்கிற ஷிபானோ அப்படின்ற ஒரு காயின், சாதாரணமான மீம் காயினா வந்தது. அடுத்து பிக்டோரண்ட் அப்படின்ற ஒரு காயின். இந்த 2 காயினோட விலை எவ்வளவு தெரியுங்களா? ₹1 கம்மிங்க. இந்திய ரூபாயோட ₹1 கம்மி. ஏன் இவ்வளவு கம்மியான இருக்குது? ஒரு 100க்குள்ள இருக்கிற காயின் நிறைய பேர்ட்ட இல்ல. ஆனா இதை விட 100க்குள்ளேயே இல்லாத காயின், பினான்ஸ்ல இல்லாத காயின் நிறைய பேர் வாங்கி வைக்கிறாங்க. என்ன காரணம்? ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசை வார்த்தைக்காக தான் என்னங்கிறதுன்றது முதல்ல புரிஞ்சுக்கணும். அண்ட் தென் ரொம்ப நேர்மையான காயின், நான் சொல்லக்கூடிய அந்த டாப் மோஸ்ட் 100 காயின்ல சிறந்த 10 காயின்ல கூட நீங்க ஆட்டோ ட்ரேடிங் பண்ணலாம். உங்களால முடியாதுன்னா ஆட்டோ ட்ரேடிங் பண்ணலாம். ஒரு நிமிஷம் உங்களால முடியாதுங்க. என் ஃபேமிலிக்காக ஒரு நாளைக்கு நான் 4 நிமிஷம் செலவு பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா என்ன பண்ணலாம்? ஆட்டோ ட்ரேடிங் பண்ணலாம். வருஷத்துக்கு 120% இருந்து 360% வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஆட்டோ ட்ரேடிங் மெத்தட் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு வந்து ஒரு 4 நிமிஷம் டைம் இருக்குதுங்க அப்படின்னா நஷ்டமே இல்லாத ட்ரேடிங் நாங்க சொல்லித்தரோம். ஜஸ்ட் 24 மணி நேரம் எங்க கூட கமிட்மெண்ட்ல இருக்க நாங்க சொல்லித்தரது ரெடியா இருக்கு. அண்ட் தென் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பினான்ஸ் ஃபீட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சோஷியல் மீடியா மாதிரி, பினான்ஸோட சோஷியல் மீடியா. ஸோ இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச காயின்ஸை போட்டுட்டு இந்த பாருங்க ஏறிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பைனான்ஸ்குள்ள இருக்கா அப்படின்றத முதல்ல பாருங்க. ஏன் நான் பைனான்ஸ் சொல்றேன்னா, 186 மில்லியன் பீப்புள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே எக்ஸ்சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா பைனான்ஸ் தான். வேர்ல்டு நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச். ப்ராப்பரா ஒரு கேவைசி பண்ணா ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஒரு சாதாரண ஒரு பேங்க்ல கூட வந்து பாத்தீங்கன்னா, எங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் நிறைய இருக்குது, பர்சனல் அக்கௌண்ட் ஒரே பேங்க்ல கூட நிறைய வைக்க முடியும். ஆனால் இந்த பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் பாத்தீங்கன்னா எந்த உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் சரி, ஒரு கேவைசில ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் இருக்கும். லார்ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் 8.9 lakhs கோர்ஸ் டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு எவ்ரி 24 hours. 100% செக்யூர்ட். என்ன செக்யூர்ட்னா, யார் பேர்ல கேவைசி பண்றீங்களோ அவங்க பேர்ல இருக்கிற ஜிபே, போன்பே இல்லைன்னா வந்து ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் மூலியமா நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க ஸ்டேபிள் கிரிப்டோ கரன்சியை வாங்கலாம், வாங்கி வர்த்தகம் பண்ணலாம், லாபம் சம்பாதிக்கலாம், லாபம் சம்பாதிச்சு அதே வழியில விற்கலாம். அதுல P2P ஒரு ஆப்ஷன் இருக்கு. பீப்பிள் டு பீப்பிள், பேர் டு பேர்னு சொல்லுவாங்க. இல்ல நிறைய பேர் அதுல போய் நாங்க பண்ணோங்க, அதுல ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி ஃப்ரீஸ் ஆகாம சேஃபான வென்டர்ட்ட நீங்க பண்ணணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரொபோட்டோ கிரிப்டோ எஜுகேஷன் இன்ஸ்டியூட் பிரைவேட் லிமிடெடோட அதிகாரப்பூர்வமான கோச், சீனியர் ட்ரைனர்ஸ் கேளுங்க, நிறைய வழிகள் சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி நீங்க கிரிப்டோ கரன்சி வாங்கினாலும் வித்தினாலும் உங்க கண்ட்ரோல்ல தான். எப்படின்னா, அது ஆத்தென்டிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, உங்க மொபைல்ல இருக்கிற SMS மூலியமா ஒரு OTP வரும், மெயில்ல இருக்கிற OTP வரும், அப்புறம் கூகுள் ஆத்தென்டிகேஷன் வச்சுக்கலாம், அப்புறம் பயோமெட்ரிக் வச்சுக்கலாம், உங்க கை ரேகை வச்சுக்கலாம். 24/7 365 days இது இயங்கும். எப்ப வேணாலும் இருக்கலாம். இப்ப இருக்கீங்க, இப்ப எந்த பேங்காவது இருக்கா? ஆனா இப்ப நினைச்சாலும் என்னால ஒரு கரன்சியை வந்து எடுக்க முடியும் கிரிப்டோ கரன்சி மூலியமா. அண்ட் 401+ காயின்ஸ் இருக்கு. இவங்க தான் பயனியர். இதுல அக்கௌண்ட் ஓபன் பண்றது ஃப்ரீ. ஸோ வேக்கடேக்கர் சார்ஜ் தான், அதுவும் எல்லா எக்ஸ்சேஞ்சை விட இது ரொம்ப கம்மி. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன், இதுல நிறைய மார்க்கெட்லாம் இருக்கு. ஸோ சேஃபா புதுசா வரீங்க அப்படின்னா நாங்க ரெக்கமெண்ட் பண்றது ஸ்பாட் மார்க்கெட்டை மட்டும் தான். அது 100% சேஃப், எந்த விதமான நஷ்டமே இல்லை. ஸோ இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் அண்ட் ரெவென்யூ ஜாஸ்தியா இருக்கிற மார்க்கெட்ல நிறைய இருக்கு. ஆனா 100% 1% கூட லாஸே இல்லாத ஒரு மார்க்கெட் ஸ்பாட் மார்க்கெட் தான். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த நேரம் நல்ல நேரம், கிரிப்டோக்கு வரக்கூடிய நேரம். ஏன்னா நான்லாம் வந்து 3.25 வருஷமா இருந்தாலும் இந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். ஏன்னா இந்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 மாசம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு காலகட்டம், கிரிப்டோக்கான ஒரு காலகட்டம். சோ அந்த மாதிரி நேரத்துல நீங்க வந்திருக்கீங்க. என்னங்க நீங்க மேஜிக்காலாம் சொல்றீங்க அப்படின்னா, லாஜிக்கை நீங்க புரிஞ்சுக்கணும். லாஜிக்னா என்னன்னா, நீங்க ஒரு சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கங்க. இந்த பிட்காயின் 21 மில்லியன் அது எங்க இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அண்ட் அடுத்து மைனிங் எப்படி எக்ஸாக்டா நடக்கும்? ஹால்வின்னா என்ன அப்படின்னா, பாதியா குறைப்பாங்க. அந்த மைனிங்ல கொடுக்கக்கூடிய ரிவார்ட்ஸை பாதியா குறைப்பாங்க. அதான் ஹால்வின். அது எப்பப்பெல்லாம் நடக்கும்? அண்ட் 21 பிளாக்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். 2,10,000 பிளாக்ஸ் இது வந்து மைனிங் பண்றவங்களுக்கு உருவாகும். அது எப்போ உருவாகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் 4 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் அந்த ஹால்வின் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வரும்போது பிட்காயினோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த லாஜிக்கை நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லித்தரேன். மொத்தம் 2,10,00,000 பிட்காயின் இருக்கு இல்லையா, அந்த 2 கோடி என்ன பண்ணிட்டாருன்னா, சதோஷி நாகமோட்டோ மைனிங்ன்ற ப்ராசஸ் மூலமா தான் வெளியில வர மாதிரி கொண்டு வந்துட்டாரு. மைனிங்னா என்ன, நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், தங்கத்தை வந்து வெட்டி எடுப்பாங்க இல்லையா பெரிய பெரிய மிஷின் மாதிரி, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட்டோட கோல்டுன்னு போட்டீங்கன்னா பிட்காயின் தான் வரும். ஸோ இங்க வந்துட்டு மிஷினரி இல்ல, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹைலி ப்ராசஸ் கம்ப்யூட்டர் மூலமா தான் மைனிங் பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படின்னா, இப்ப ராமலிங்கம் சார் இருக்கார். இப்ப ராமலிங்கம் சார்கிட்ட ஒரு பிட்காயின் இருக்கும். எப்படி 10 லட்சம் பிட்காயின் வந்து சர்க்குலேஷன்ல விட்டுட்டாங்க. கேம் ஆனா
அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா அப்படின்ற மாதிரி பீஸா வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய சர்க்குலேஷன் விட்டுட்டாங்க. இப்ப ராமலிங்கம் சார் இருக்காரு, நான் இருக்கேன், நீங்க இருக்கிறீங்க, ஆளுக்கு ஒரு பிட்காயினை மாத்திக்கிறோம். இதுக்கு யார் வேலை பார்ப்பா? இதுக்கு வேலை பார்க்க வந்தவங்க தான் மைனிங்ன்றவங்க. இந்த மைனிங்ன்றவங்களுக்கு வரவங்களுக்கு இல்லையா, இவங்களுக்கு நம்மளை பத்தி எந்த ரகசியமே தெரியாது. அதனாலதான் கிரிப்டோ கரன்சி, கிரிப்டோனா என்னன்னா ரகசியம் பொருள், அதனாலதான் ரகசியமான மணி அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. கிரிப்டோ அசெட் எதுனாலும் சரி இந்த மைனிங்ல இருக்கும், வேலட் அட்ரஸ் தான் இருக்கும், சில இன்கிரிப்டான வேர்ட்ஸஸ் இருக்கும், ஹேஷஸ் இருக்கும். அதை எல்லாமே அவர் என்ன பண்ண முடியும்னா சிஸ்டத்தின் மூலியமா தான் அவர் வந்து அதை சால்வ் பண்ண முடியும். நிறைய பேர் அதை சால்வ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஆனா யாருக்கு சால்வ் ஆகுதோ அவங்களுக்கு ஒரு பிளாக் தன்னால கிரியேட் ஆயிடும். அதுக்கு குறைந்தபட்சம் 10 நிமிஷம் ஆகும். அந்த 10 நிமிஷம் ஆகுது இல்லையா, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த 10 நிமிஷத்துக்காக இவர் கிடைக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் தான் 50 பிட்காயின் ஆரம்ப காலகட்டத்தில் கொடுத்தாங்க. இது மாதிரி இவருக்கு 2,10,000 பிளாக்ஸ் கிரியேட் பண்ணும்போது 4 வருஷம் ஆச்சு. அந்த 4 வருஷம் வரைக்குமே ஆரம்ப காலகட்டத்துல முதல்ல 50 பிட்காயினை கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அதை பாதியா குறைக்கக்கூடிய சிஸ்டத்தை சதோஷி நாக்கமோட்டோ இந்த பிட்காயின் உருவாக்கும் போதே செஞ்சுட்டார். அதனாலதான் இன்ஃபிளேஷன் வராது. எப்படி வராதுன்னா இங்க பாருங்க, 2009ல இருந்து 50 பிட்காயின் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு பிளாக் உருவாகும் போது 10 நிமிஷத்துக்கு. அதோட 2012ல அதை பாதியா குறைச்சிட்டாங்க. 2,10,000 பிளாக்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. ஹால்பின் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வந்துருச்சு. அப்ப பாதியா குறைச்சு 25 பிட்காயின் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு கொண்டிருப்போ 25 பிட்காயின் அவருக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் நிறைய பேர் மைனிங் பண்ண வந்தாங்க, நிறைய பேர் பிட்காயின் வாங்க வந்தாங்க. என்ன காரணம்னா பிட்காயின் டிமாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் 2016ல என்ன ஆச்சு அப்படின்னா இன்னொரு 2,10,000 பிளாக் ஃபில் ஆயிட்டோன்னா அந்த 25 பிட்காயினை பாதியா குறைச்சிட்டாங்க. ஏன்னா ஹால்வின் ஈவெண்ட் வந்துருச்சு. 12.5 பிட்காயின். அடுத்து என்ன ஆச்சு, அப்போ நிறைய பேர் வந்து மைனிங் பண்ண வந்தாங்க, நிறைய பேர் பிட்காயினை வாங்க வந்தாங்க. அடுத்து 2016ல இருந்து 2020 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி 2,10,000 பிளாக்ஸ் வந்துட்டு ஃபில் ஆகி முடிச்சோன்னா 6.25 பிட்காயினை குறைச்சிட்டாங்க. ஏகப்பட்ட பேர் நிறைய பேர் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன் பிட்காயினோட விலை ஏறிக்கிட்டே இருக்கு, டிமாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப 2024ல போன வருஷம் ஜனவரி மாசம் வந்துட்டு 2,10,000 பிளாக்ஸ் ஃபில் ஆயிட்டோன்னா ஹால்வின் ஈவெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அதுக்கப்புறத்துல இருந்து இது பாதியா குறைச்சிட்டாங்க. 3 பைட்ஸ் தான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ வரைக்கும் அதான். இப்ப பிட்காயின் வெளியில வரதே கம்மியா இருக்கிறதாலதான் இன்னைக்கு பிட்காயின் நிறைய பேர் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க ETF-க்காக. அதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிட்காயினோட விலை ஏறுது. இது மாதிரி 2140வது வருஷம் ஆகும் 2,10,00,000 பிட்காயினும் வெளில வரதுக்கு. சரி, நல்லா புரிஞ்சுக்க. இப்ப ஏன் பிட்காயின் வெளியில வருது, விலை ஏறுதுன்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா நான் திருப்பி சொல்றேன், SEC கவர்மெண்ட் வந்து ETF கொடுத்துட்டாங்க, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்ட் கொடுத்துட்டாங்க. இப்ப நீங்க போயிட்டு அமெரிக்கன் பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட பேமெண்ட் அனுப்பி நீங்க பிட்காயினுக்கான முதலீடு பண்ணிட்டீங்க. அப்ப பிட்காயினை யார் வாங்குவாங்க, அந்த பேங்க் ஆஃப் அமெரிக்கா கம்பெனி வாங்குறாங்க. அப்ப என்ன ஆகும், பிட்காயினோட விலை ஏறுதுங்க. விக்க வாங்குறது கிடையாது, அவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எப்ப விலை இறங்கும், விலை இறங்குச்சுன்னா வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. 2 பேர் வித்தோட 2 பேர் வாங்கினாங்க, உடனே வாங்குறாங்க. அதனால ரெடியா இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் நிறைய பேர் ட்ரேடிங் பண்ண மாட்டாங்க, நேரம் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ அதனாலதான் இந்த அளவுல ETF கொடுத்தோன்னே இந்த பிட்காயினோட விலை ஏறுது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், இதே விஷயம் தான் கோல்டுக்கு நடந்துச்சு. 2004 அப்ப வந்து SEC கவர்மெண்ட் வந்து கோல்டுக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ETF கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கோல்டோட வளர்ச்சி வந்து 3 வருஷத்துல 346% வளர்ந்துருச்சு 3 வருஷத்துல. ஆனா 1 வருஷம் தான் ஆயிருக்குதுங்க. போன ஜனவரி மாசம் ETF கொடுத்தாங்க. இது வரைக்கும் 128% அந்த இடத்துல இருந்தே வளர்ந்துருக்கு. யோசனை பண்ணி பாருங்க, இன்னும் வளர வேண்டியது எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அதனாலதான் சொல்றேன், இது ரொம்ப நல்ல டைம். அந்த உலகத்திலேயே நிறைய பேர் இனிமே யூஸ் பண்ண போறாங்க. ஒரு 10 வருஷத்துல உலகத்தோட அத்தனை பாப்புலேஷனுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ பாப்புலேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. அண்ட் ட்ரேடிங்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ஜாய் பண்ண கத்துக்கங்க. சேலஞ்சிங்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும், புரிஞ்சுக்கிறது ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும். எதையுமே சொல்றேன், ஃபர்ஸ்ட் நாள் நம்ம போயிட்டு எந்த கிளாஸுக்கு போனாலும் சரி, காலேஜ் போகும்போது ஃபர்ஸ்ட் நாள் எப்படி இருந்துச்சு, ஸ்கூலுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் நாள் எப்படி இருந்துச்சு, எந்த இடத்துக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் நாள் நமக்கு வந்துட்டு ரொம்ப டஃபா தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் தான் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு புரிதலே வரும். அது மாதிரிதான் இந்த ப்ரோக்ராம் நிறைய பேர் வருவீங்க, புரியாது. ஏன் புரியாது அப்படின்னா நிறைய வாட்டி இதை கேட்கணும், நிறைய வாட்டி இதுல இறங்கணும். சைக்கிள் ஓட்டும் போது வியர்ந்து பார்த்தோம், எப்படி 2 வீலை வச்சுட்டு இந்த மாதிரி ஓட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல. அதை ஓட்ட தெரிஞ்சதுக்கு அப்புறம் நினைச்சு பார்த்தோமா, நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம், அப்படியே எடுத்து ஓட்டுவோம். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். சோ அதே மாதிரிதான் இன்னைக்கு கிரிப்டோல இருக்கக்கூடிய சேலஞ்சிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள். 24/7 வந்துட்டு இந்த மார்க்கெட் இயங்கிட்டு இருக்கு இல்லையா. இப்ப நான் ஒரு கிரிப்டோ கரன்சியை வாங்குறேன் இந்தியா டைம்ல, வாங்கிட்டு நான் என்ன பண்றேன், நான் படுத்துறேன். US UK நம்ம படுத்தணும் முடிச்சிருவாங்க. அப்ப அந்த கிரிப்டோ கரன்சியோட விலை பயங்கரமா ஏறும். அப்ப விற்கிறது யாரு, நம்ம தான் தூங்கிட்டோமே. அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா சிஸ்டத்தை ஓபன் பண்ணி வச்சுட்டு 24 மணி நேரமும் இந்த வர்த்தகத்தில் இருக்கிறாங்க. இதான் ஒரே ஒரு சேலஞ்ச். இந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்றதுக்கு நிறைய ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதன் மூலியமா வந்துட்டு பாத்தீங்கன்னா சேஃபா பண்ணலாம். அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வரைக்கும் சொல்லி தந்ததுல எனக்கு 10 பைசா லாபம் கிடையாது.
இதற்கு அப்புறம் சொல்லி தரதுல நீங்க சம்பாரிச்சீங்கன்னா எனக்கு லாபம், நீங்க சம்பாதிக்காம எனக்கு வருமானம் வரதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்றத நான் ஆட்டோமேட்டிக்கா நான் சொல்றேன், கன்ஃபார்மா நான் சொல்றேன். அண்ட் தென் நீங்க யாரோட உதவியுமே இல்லாம நீங்க வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு கோர்ஸ் இருக்கு. அந்த கோர்ஸை நாங்க ஃப்ரீயாவும் கத்துத்தரோம், அதே மாதிரியே வந்து காசுக்கும் கத்துத்தரோம். ஸோ ஃப்ரீயா எங்க மாணவர்களுக்கு கத்துத்தரோம். காசுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய ரூபாயில 25,000 ரூபாய் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஸோ ஒரு டெக்னிக் அனலைசிஸ்ல இருந்து ஒரு பேசிக் நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ட்ரேடிங் எடுக்கிற லெவலில் உங்களுக்கு நாங்கள் தயார்படுத்திடுவோம். ஸோ இதுக்கு இதே கிளாஸ் வந்து நாங்கள் ஃப்ரீயாகவும் சொல்லித்தரோம். அதே மாதிரி சிக்னல் எனக்கு அதெல்லாம் வேணாங்க, எனக்கு ட்ரேடிங் பத்தி எனக்கு தெரியும், நீங்க எந்த காயின் எந்த நேரத்தில் வாங்கணும் விற்கணும் மட்டும் சொன்னா போதுன்னா நிறைய பேருக்கு ஃப்ரீயாகவும் தரோம், நிறைய பேருக்கு காசு கொடுத்தும் தரோம். எங்களோட வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலிகிராம் சேனல்ல இணைஞ்சிருங்க. உங்களுக்கு அன்லிமிட்டடான உங்களுக்கு சிக்னல் வேணும் அப்படின்னா எங்களோட மாணவர்களுக்கு நாங்கள் சிக்னல் கொடுக்குறோம். அதுல வாட்ஸ்அப்லயும் கொடுக்கறது இல்லை, டெலிகிராம்லயும் கொடுக்கறது இல்லை, ரொபோடெக் ரெவல்யூஷன் ஆப்ல கொடுக்குறோம். ஸோ இந்த ரொபோடெக் ரெவல்யூஷன் ஆப்ல ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இதுல வந்து சேஃப், யாரோட நம்பரை நீங்க பார்க்க முடியாது. ஸோ யாரோட நம்பரை நீங்க இதுல பார்க்க முடியாது. ஸோ யாரோட நம்பர் இதுல பார்க்க முடியாது, யாரோட மெயில் மூலியமா நீங்க அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கும் தனி யூசர் ஐடி பாஸ்வேர்டு நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட டெக்னாலஜியில நாங்கள் எப்பயுமே முன்னெடுத்து போயிட்டு இருப்போம். ஸோ இங்க சுந்தர் பிச்சை அவர் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2025ல ஏஐ தொழில்நுட்பத்துல அதிக கவனம் செலுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சரியான பாதையில போயிட்டு இருக்கோம்ட்டு உலகத்துல இருக்கக்கூடிய பல தலைவர்கள், பல அறிவு சார்ந்தவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கடந்த 3 வருஷமா வந்து நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலியமா தான் நாங்க ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ அதே ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலியமா கிட்டத்தட்ட ரொபோட்டோட மாணவர்கள் 8000 மாணவர்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதை ஏங்க நான் உங்ககிட்ட சொல்லணும், எனக்கு என்ன லாபம் பார்க்காதீங்க, இந்த இடத்துல எனக்கு லாபம் இருக்கு. அதுக்கு ஒரு ரெஃபரல் ஐடி இருக்குது. அந்த ரெஃபரல் ஐடில இருந்து நீங்க ஆக்டிவேஷன் பண்ணீங்க அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் பணம் வரும். ஆனா நாங்க சும்மா இல்லை, அதை ஆக்டிவேஷன் பண்ணாவே போதும், எந்த விதமான பேமெண்ட்டுமே வாங்காம 25,000 ரூபாய் மதிப்புள்ள கோர்ஸ் ஃப்ரீயா கொடுக்குறோம். அப்புறம் இமீடியட்டா 80 கொண்டு 4 ட்ரைனர் வந்து ஃப்ரீயா கொடுத்துறோம். எங்களோட போன் நம்பர் எல்லாமே நாங்க கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல 3 நாள் ட்ரைனிங் கொடுப்போம். நீங்களே ஒரு ட்ரேடர் ஆகல 24 மணி நேரத்துல உங்களை தயார்படுத்திடுவோம். காலையில ஆன்லைன் ஆபீஸ் இருக்கு, சாயந்தரம் ஆன்லைன் ஆபீஸ் இருக்கு. இதுல இருந்தெல்லாம் கிளாரிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நேரடியா வரணும்னு நினைக்கிறவங்க இந்தியாவில இருந்தீங்கன்னா எங்களோட சென்னையில இருக்கக்கூடிய நம்ம ஆபீஸ் வரலாம், திருப்பூர்ல இருக்க ஆபீஸ் வரலாம், சேலத்துல ஆபீஸ் வரலாம், கோயம்புத்தூர், மதுரை, பாண்டிச்சேரி இடத்துல ஆபீஸ் ஓபன் பண்ண போறோம். ஆனா இதை நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதை பணத்துக்காக மட்டும் ப்ரமோட் பண்ணிட்டாங்க. சர்வீஸ் கொடுக்கறதுக்குன்னு ஆபீஸ் இல்ல, சர்வீஸ் கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை. ஆனா எங்களுக்கு இது வெற்றிகரமா இருந்தது காரணம் என்ன, இதெல்லாம் கொடுக்கறதால மட்டும்தான். அதே மாதிரி அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி சிக்னல் எடுக்கிறதுன்றது சொல்லிக் கொடுப்போம். இதெல்லாம் எந்த தைரியத்தில் நாங்க சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன்ல உங்களோட ஃபண்ட் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அவசியமே கிடையாது. ஃபண்ட் எல்லாமே எங்க இருக்கலாம், ஃபண்ட் எல்லாமே உங்களோட எக்ஸ்சேஞ்சில் இருந்தாலே போதும், உங்க பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இருந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், நீங்க எப்படி ஜிபே போன்பே யூஸ் பண்றீங்க, உங்க ஃபண்ட் எல்லாம் எங்க இருக்குது, பேங்க்ல தானே இருக்குது. அதேதான் நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களோட எக்ஸ்சேஞ்சில் வச்சுக்கிட்டு நீங்க இந்த ஏஐ பாட் மூலமா நீங்க மிக சிறந்த வர்த்தகத்தை நீங்க பார்க்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு ஏஐ டெக்னாலஜி தான் நான் என்ன பண்றேன், யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபண்ட் அதில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நஷ்டம் ஆகிறதுக்கான வாய்ப்பே வந்து 1% கூட கிடையாது. சோ அந்த பாட்டோட பேரு ராயல் கியூ இன்டர்நேஷனல். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பேஸ் ஆன் சிங்கப்பூர் கம்பெனி. சோ இந்த ராயல் கியூ ஆப்ல நீங்க ஸ்பாட் மார்க்கெட்லயும் ட்ரேட் பண்ணலாம், ஃபியூச்சர் மார்க்கெட்லயும் ட்ரேட் பண்ணலாம். ஸ்பாட் மார்க்கெட்லயும் எந்த விதமான நஷ்டமே இல்லாம 1% கூட நஷ்டமே இல்லாம ட்ரேட் பண்ணலாம். அண்ட் ஃபியூச்சர் மார்க்கெட்ல ரிவார்ட்ஸ் இருக்குது, கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது, ஆனா உங்களோட கேபிட்டலை டபுள் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதுக்கான விஷயங்களை நாங்க கொஞ்சம் கொஞ்சமா பொறுத்து தான் நாங்க சொல்லிக் கொடுப்போம். அண்ட் கேபிட்டல் வந்து உங்களோட பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் தான் இருக்கும். அந்த ஆப்பிள் ஸ்டோர்லயும் பிளே ஸ்டோர்லயும் 60 மாசமா 200 நாடுல 1.8 மில்லியன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்ன்றதால நஷ்டம் தரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. 24/7 நீங்க தூங்கும் போது உங்களுக்கு வருமானம் தந்துட்டு இருக்கும். என்னோட லட்சக்கணக்கான டாலர் இருக்குது, லட்சக்கணக்கான ரூபாய்க்கான டாலர் இருக்குது, எல்லாமே ட்ரேட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் நான் உங்ககிட்ட 1 மணி நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எந்த தைரியத்தில்னா அது பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன். அந்த 100% செக்யூர் 75 மில்லியன் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துருக்கு 60 மாசத்துல. அண்ட் 300+ காயின்ஸ் யூஎஸ்டிசி, பிடிசி, எத்திரியம்ன்ற பேர்ல நீங்க பண்ணலாம். இது எப்படி வேலை செய்யுதுன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். உங்க பேங்க் அக்கௌண்ட்ல மட்டுமே நீங்க என்ன பண்ணலாம், பணத்தை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி ஜிபே போன்பே யூஸ் பண்றீங்க, ஏன் யூஸ் பண்றீங்க, ஏன் ரீசார்ஜ் பண்றீங்க, பேங்க்ல இருந்து ரீசார்ஜ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி தான் கன்வீனியன்ட். சோ இங்க உங்களோட எக்ஸ்சேஞ்சில் மட்டுமே உங்களோட டாலர் இருந்தா போதும். ராயல்க்கு வந்து ஏபிஐ பைண்டிங் பண்ணி விட்டீங்கன்னா போதும். அதற்கு யார் அனுமதி கொடுக்குறாங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறாங்க, பைனான்ஸ் கொடுக்குறாங்க. சோ நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க அந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ள போவே வேண்டாம். நீங்க ராயல் கியூல இருந்து ஒரு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா, எப்படி ஜிபே போன்பேல கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம். ஜஸ்ட் 6 ஸ்டெப்ல நீங்க ஒரு ட்ரேடர் ஆகலாம். சோ இதை பத்தின ட்ரைனிங்ஸ் வந்து உங்களுக்கு நாங்க சொல்லிக் கொடுப்போம் இன்டர்னல் ட்ரேடிங்ல. அண்ட் இதை யார் நம்புறாங்க, ராயல் கியூ யார் நம்புறாங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்சஸ் நம்புறாங்க.
செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனோட அனுமதி பெற்ற எக்ஸ்சேஞ்ச் அண்ட் இந்தியன் கவர்மெண்டோட அனுமதி பெற்ற எக்ஸ்சேஞ்ச். பைனான்ஸ் நம்புறாங்க, கர்கரன், ஓகேஎக்ஸ், பைபிட், HDX, இண்டோரெக்ஸ், கூகாயின் நம்புறாங்க. அண்ட் மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதால மார்க்கெட் இறங்கும் போது லாபம் தரும். அதுதான் மெயினான விஷயம். எப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட்ல எடுக்கக்கூடிய வித்தையும் இண்டிகேட்டர்ஸும் நாங்க எல்லாத்துக்கும் நாங்க சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இதுக்கு நீங்க என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா $52 இருந்தா போதும் மினிமமா. இந்த ஒரு காம்பவுண்டிங்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதையும் வந்து ஃபர்ஸ்ட் பை வந்து நாங்க 10 தான் வைக்க சொல்லுவோம். மற்றபடி கீழே டிப்ல இறங்கும் போது தான் $42 நாங்க யூஸ் பண்ண சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஒரு கோடுக்கு பக்கத்துல பெரிய கோடு போடணும்னா பெரிய போட போடாது, பக்கத்துல கூட சின்னது கூடாது. அப்ப வாங்கும் போது கம்மியா வாங்கணும், அதுக்கு அடுத்து ஜாஸ்தியா வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஃபர்ஸ்ட் பை நீங்க வாங்குறீங்க, ஒரு $10 வாங்குறீங்க, மார்க்கெட் இறங்கினா பயப்படுவீங்க. ஆனா நாங்க மார்க்கெட் இறங்கினா தான் சந்தோஷப்படுவோம். ஏன்னா இந்த பாட் ஸ்பெஷல் ஆவரேஜ் காஸ்ட் டாலர் மெத்தட். மார்க்கெட் இறங்க இறங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி என்ன பண்ணும் அப்படின்னா வாங்கின இடத்துக்கே வராது, லைட்டா மேலே ஏறும்போது வித்துட்டு லாபம் மட்டுமே தரும். இதான் டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் மெத்தட். இந்த டெக்னிக்கலா சொன்னா நிறைய பேருக்கு புரியாது. நான் ஒரு சின்ன விளக்கத்தை சொல்றேன். ஒரு தங்க வியாபாரி ஒரு பவுன் தங்கம் வாங்குறாரு 40,000 ரூபாய் கொடுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் தானே, மார்க்கெட் கீழே இறங்கிடுது. இப்போ ஒரு வித்தா 35,000 ரூபாய்க்கு, வித்தா 5,000 லாஸ். நாங்க என்ன சொல்றோம், ஒரு விற்க கூடாது, வாங்கணும். ஏன் வாங்கணும்? 2 மடங்கு வாங்கணும். அகைன் திருப்பி சொல்றேன், ஒரு கோடை சின்ன கோடாக்கணும், பக்கத்துல ஒரு பெரிய கோடு போடணும். ஸோ 2 பவுன் வாங்கி லைட்டா மேலே ஏறுது. எவ்வளவு ஏறுது? ஒரு 37,500 ரூபாய்க்கு ஏறும்போது 3 பவுனையும் செல் பண்றதால உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்? 2,500 ரூபாய் லாபம் கிடைக்கும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க ப்ளீஸ். இதுதான் டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் மெத்தட். ஸோ இதே மெத்தட்ல நம்ம ராயல் கியூ பயன்படுத்தி காம்பவுண்டிங் ட்ரேடிங் பண்ணலாம், சோலோ ட்ரேடிங் பண்ணலாம். சோலோ ட்ரேடிங் எப்ப பண்ணலாம்? மார்க்கெட் அப் ட்ரெண்ட்லயும் பண்ணலாம், டவுன் ட்ரெண்ட்லயும் பண்ணலாம், அண்ட் சர்க்கிள் ட்ரேடிங் பண்ணலாம். இந்த காம்பவுண்டிங் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4,500 ரூபாயில இருந்து இந்த ராயல் கியூ பாட் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேல இங்க சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சிக்னல் வரும். அந்த சிக்னலை ஜஸ்ட் 1 நிமிஷம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா நம்ப முடியாத விஷயம் என்னங்க அதிசயம். அதை தான் சொன்னார் ஐன்ஸ்டைன். உலகத்துல 8வது அதிசயம் சொல்றாரு காம்பவுண்டிங். அந்த காம்பவுண்டிங் நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2 இல்ல 3 வருஷத்துல சில லட்சம் சில கோடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி இந்த காம்பவுண்டிங் பண்றது அப்படின்றத சொல்றேன். இதை நீங்க ஆக்டிவேஷன் பண்ணணுன்றதுக்காக சொல்லல, தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் நீங்க எடுக்கிறீங்க, சிக்னல் நாங்களே கொடுத்துருவோம். அந்த $52 எடுக்கிறீங்க, அந்த சிக்னல் வெற்றி அடைஞ்சு முடியணும். $0.78 லாபம் கிடைக்கும். ஒரே ஒரு காயின் தான் போடணும், 2-3 காயின் போடக்கூடாது. அது பேர் வராது, அதுக்கு பேர் காம்பவுண்டிங் கிடையாது. ஒரே காயினை அப்படியே ஏத்திக்கிட்டே போகணும். அந்த 2வது ஒரு வர்த்தகம் அது வெற்றி அடைஞ்சு முடிஞ்சோடனே அந்த லாபத்தை சேர்த்து $52.78 போடணும். அதுல வந்து ஒரு $0.79 உங்களுக்கு லாபம் கிடைக்குதா, 3வது வர்த்தகத்துல அந்த 2வது கிடைக்கக்கூடிய அந்த லாபத்தையும் சேர்த்து போடணும். அந்த கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். அந்த மாதிரி 600 சக்சஸ்ஃபுல் நீங்க பண்ணீங்கன்னா $386 லட்சம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ராக்சிமேட்டிவா 36 மாசம் ஆகும் கண்டிப்பா 600 ட்ரேட் எடுக்கிறதுக்கு. பொறுமை இருக்கவங்களுக்கு இது சாத்தியம். நிறைய பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் தென் இதை வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்ஆர்லயும் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா டாலர்ல சொன்னா சில பேர் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். அதே மாதிரி USDT வேற, USD வேற. ஸோ இங்க பாருங்க, 4,800 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க, ஒரு $72 லாபம் கிடைக்குது. 4,872 ரூபா அடுத்த ட்ரேட்ல போடணும், 2வது ட்ரேட்ல. ஸோ அப்புறம் 73 ரூபா புள்ளி கிடைக்குது, அதை 3வது ட்ரேட்ல போடணும். அப்படி பண்ணாதான் 600 சக்சஸ்ஃபுல் ட்ரேட் கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ரீலங்கால இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க நம்ம மாணவர்கள். அவங்களுக்காக வேண்டிய ஸ்ரீலங்கால சல்லியில காமிக்கிறேன். நீங்க டாலர்ல பண்ணாலும் சரி, ஐஎன்ஆர்ல பண்ணாலும் சரி, சல்லியில பண்ணாலும் சரி, நீங்க திவார்ல எதுல பண்ணாலும் 36 மாசம் ஆகும். பொறுமையா இருந்தாதான் சாதிக்க முடியும். இந்த காம்பவுண்டிங் கால்குலேட்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆப்பிள் ஸ்டோர்லயோ பிளே ஸ்டோர்லயோ இருக்குது. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க, நீங்க போய் கால்குலேட் பண்ணி பாருங்க. சோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சோ இல்ல எனக்கு இந்த ராயல் கியூ பாட் எல்லாமே நான் செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப லேட் ஆகும். வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கும். எங்களோட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் அனுப்புறோம், அதுல இணைஞ்சுக்கணும். அதுல ஃப்ரீ சிக்னல் தருவோம், டெய்லியும் தரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி தான் வரும். இதை நீங்க பார்த்து உங்க எக்ஸ்சேஞ்சில் போய் இந்த ரேட்டுக்கு வரும்போதெல்லாம் நீங்க போட்டுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் வேலை இல்லையா? சரிங்க, யோசனை பண்ணி பாருங்க. எல்லா வேலையை விட்டுட்டு பண்ண முடியுமா? பண்ண முடிஞ்சா தாராளமா நீங்க பண்ணிக்கோங்க. இல்லையா அழகான முறையில ஒரு வாட்ச் வாங்குற காசுக்கு ஒரு நாளைக்கு டீ குடிக்க மாட்டீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிப்பீங்க நீங்க? ஒரு டீ குடிக்கலன்னு நினைச்சுக்கோங்க, பரவாயில்ல, உங்களோட ஃபேமிலிக்காக. ஒரு நாளைக்கு 28 ரூபா டீ குடிக்கிற காசு தான் ஒரு நாளைக்கு வாடகை அப்படின்னு நினைச்சுக்கங்க. 4 டீல ஒரு டீ நான் இன்னைக்கு குடிக்கல, என் குடும்ப வளர்ச்சிக்காக சொல்லிட்டு இந்த ராயல் கியூ பாட்டை வாங்கினீங்கன்னா அழகான முறையில் நீங்க இன்புட் கொடுத்தீங்கன்னா அதுவே வாங்கி டக்குன்னு வித்துட்டு போயிட்டே இருக்குங்க. ஒரு டிங்னு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்கும், அடுத்த ட்ரேட் நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இதான் காம்பவுண்டிங் பண்றதுக்கு 600 சக்சஸ்ஃபுல் ட்ரேட் ஆகும். அண்ட் இதெல்லாமே சோலோ ட்ரேடிங் ஒன்று மெத்தட் இருக்குது.
சோலோ ட்ரேடிங்ல வந்து அவங்களே செய்யக்கூடிய மெத்தட்லாம் இருக்கு. நாங்க சிக்னலே கொடுக்காம அவங்களே பண்ணலாம். ஒரு நிமிஷத்துல டீ குடிக்கிற நேரத்துல ஒரு நிமிஷத்தோட நீங்க பண்ணலாம். நாங்க சொல்லி கொடுத்துருவோம். ஆனா அதுக்கு நிறைய கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்லாம் வேணும். ஸோ அதை பத்தின ட்ரைனிங்ஸ் எல்லாம் நாங்க கொடுப்போம். யாரா இருந்தாலும் 3 நாள்ல இருந்து 10 நாள் வரைக்கும் காம்பவுண்டிங் தான் பண்ணணும். அதுக்கு 5 கீர் இருந்தா கூட ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணும்போது ஒரு கீர்ல தானே நம்ம மூவ் பண்றோம். அதே மாதிரிதான் நீங்க எவ்வளவு பணம் இருந்தாலும் முதல்ல காம்பவுண்டிங்ல வாங்க. அதுக்கப்புறமா கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு நீங்க சோலோல பண்ணீங்கன்னா எல்லாரும் 1.5% லாபத்தை பார்ப்பாங்க. ஆனா சோலோல பண்றவங்க மட்டும் 0.5ல இருந்து 5% வரைக்கும் லாபத்தை பார்க்கலாம். அப் டு மாசத்துக்கு 10ல இருந்து 30% கிடைக்கும். அண்ட் ஆவரேஜா பாருங்க. ஒரு மாசம் கம்மியா கிடைக்கும், ஒரு மாசம் ஜாஸ்தியா கிடைக்கும். ஆவரேஜா பாருங்க. அண்ட் கொடுக்கக்கூடிய சிக்னல், போடக்கூடிய எடுக்கக்கூடிய சிக்னல் எதுவா இருந்தாலும் பொறுமை ரொம்ப முக்கியம். 15 நிமிஷத்துல இருந்து 60 நாள் வரைக்கும் எங்களோட அனலைசிஸ்ல ஆகுது. 15 நிமிஷத்துல 5 சிக்னல் எடுத்தவங்களும் இருக்காங்க. ஒரே நாள்ல 50 சிக்னல் எடுத்தவங்களும் இருக்காங்க. 50 நாள் வெயிட் பண்ணவங்களும் இருக்காங்க. 6 மாசம் வெயிட் பண்ணவங்களும் இருக்காங்க. சந்தை நிலவரத்தை பொறுத்தான். திடீர்னு விரும்பத்தகாத நிகழ்ச்சி ஏதாவது நடந்துருச்சுன்னா, மார்க்கெட் இறங்கிடுச்சுன்னா பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருந்தாதான் மார்க்கெட் ஏறும். சோ இதெல்லாம் இல்லைங்க. எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. நான் காலையில போனா சாயந்தரம் தான் வரேன். எனக்கு ஒரு நிமிஷம் கூட எனக்கு டைமே இல்லையா? சரி, ஓகே, சர்க்கிள் ட்ரேடிங் இருக்கு, அதை பண்ணுங்க. அதுலயும் கேபிட்டல் உங்க கையில தான் இருக்கும். நீங்க ராயல் கியூவோட ஒரு பாட்டோட நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும். இதை விட பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. உங்க பணம் உங்க கையில, அவ்வளவுதான். நீங்க வளர போறீங்க, வேற ஒண்ணுமே இல்ல. ரிஸ்கே கிடையாது. இதுதான் உங்களோட பிரைஸிங். சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு சொல்றேன் கேட்டுக்கோங்க. யாரோ ஒருத்தர் மூலியமா தான் உங்களுக்கு இந்த லிங்க் வந்திருக்கும். அவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், கொலீக்ஸா இருக்கலாம், இல்ல சோசியல் மீடியால இருந்து இருக்கலாம். நோ ப்ராப்ளம். அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. அவங்களால தான் இது கிடைச்சிச்சு. ஆனால் அவங்க உங்களுக்கு ட்ரெயினரா இருக்க மாட்டாங்க. முழு நேர ட்ரெயினரா என் முதல் கொண்டு உங்களுக்கு ஒரு 3 பேரை நாங்களே உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிடுவோம். அதுல எங்களோட ஃபோன் நம்பர் இருக்கும். ஸோ நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம், எங்களை வந்து நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், யாரோட உழைப்புமே வந்து கிடக்கூடாது. யாரோ ஒருத்தர் மூலியமா தான் உங்களுக்கு வரும். அவர் யாரா வேணா இருக்கலாம், டெக்னாலஜி தெரிஞ்சவரா இருக்கலாம், தெரியாம இருக்கலாம். ஆனா அவர்களோட ரெஃபரல் ஐடியில தான் நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். சோ நீங்க என்ன பண்ணுங்க, சென்ட் ராயல் கியூ ரெஃபரல் ஐடி கேளுங்க. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும். நம்ம உழைப்பு எங்கேயும் திருட்டு போக கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, யாரோட உழைப்பும் திருட்டு போறதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது. அதனால யார் மூலியமா அந்த லிங்க் வந்துச்சோ அவங்க மூலியமா மட்டும் ஆக்டிவேஷன் பண்ணுங்க. ரோபோடெக் நாங்க உங்களுக்கு இருக்கிறோம், நாங்க உங்களை வழி நடத்துறதுக்கு. சோ இது எப்படி ஆக்டிவேஷன் பண்ண முடியும்னா, பைனான்ஸ்ல டாலர் வச்சுதான் ஆக்டிவேஷன் பண்ண முடியும். சோ இதை ஆக்டிவேஷன் பண்றதுக்கு எவ்வளவுங்க ஆகும்? ஒரு நாளைக்கு டீ குடிக்கிற காசு 28 ரூபா. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவுங்க ஆகும்? அதுதான் 120 ரூபா, $120. யூஎஸ்டிடி. நிறைய பேர் யூஎஸ்டியை போய் சர்ச் பண்ணி பாக்குறீங்க. யூஎஸ்டியோட ரேட் வேற, யூஎஸ்டிடியோட ரேட் வேற. யூஎஸ்டிடி ஒரு தெத்தர் காயின், ஸ்டேபிள் கிரிப்டோ கரன்சி. சோ அந்த யூஎஸ்டிடி வேணும். ஒரு வருஷம் தான். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரெனியூல் பண்ணுமானா, எஸ் ரெனியூல் பண்ணணும். எக்ஸிஸ்டிங்கா ஓடிட்டு இருந்த ட்ரேடிங் வந்துட்டு உங்களுக்கு நிக்காது. ரெனியூல் பண்ணலன்னா புதுசா ஒரு ட்ரேடிங் எடுக்க முடியாது. சோ அடுத்த வருஷம் ஃப்ரீ ரெனியூல் பண்றது கூட வாய்ப்பெல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், வேணா யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் இதோட சேர்த்து ஒரு $10 வந்து பாத்தீங்கன்னா ஃபியூல் கேஷ் வைக்கணும். எல்லா பிளாட்ஃபார்ம்லயுமே பைக்கும் செல்லுக்கும் பிடிப்பாங்க. பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் பிடிப்பாங்க, புரோக்கரேஜ் கமிஷன் பிடிப்பாங்க. ஆனா பைக்கும் பிடிக்க மாட்டாங்க, செல்லுக்கும் பிடிக்க மாட்டாங்க. நீங்க நஷ்டத்துக்கு வேணும் இந்த காயின், உங்களோட குடும்ப அவசரத்துக்கு நான் நிறைய லாபம் எடுத்துட்டேன், டக்குன்னு நான் வித்துக்கிறேன்னு சொல்லி வித்துக்கலாம். அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஃபியூல் கேஷ் எடுக்க மாட்டாங்க. இந்த புரோக்கரேஜ் கமிஷன் சொல்றாங்க இல்லையா, அதை எடுக்க மாட்டாங்க. லாபத்துல செல் பண்ணா மட்டும்தான் ஃபியூல் கேஷ் எடுப்பாங்க. அது பினான்ஸ்ல எடுக்கிறதுக்கு அக்சஸ் கிடையாது ராயல் கியூக்கு. அதனால ஒரு வேலெட்ல நீங்க ரீசார்ஜ், போன் ரீசார்ஜ் பண்ணி நீங்க அதுல ஒரு வேலெட் வச்சுட்டீங்கன்னா லாபம் சம்பாதிக்க நேருமே அதுல இருந்தே மைனஸ் பண்ணிக்குவாங்க. அண்ட் இது இல்லாம இது ரெண்டும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களால ட்ரேடிங் பண்ண முடியாது. கேபிட்டல்ல தான் ட்ரேடிங் பண்ண முடியும். ஒருத்தர் ஹோட்டல் வச்சிருவாரு, டேபிள் சேர் போட்டுருவாரு, ஃபேன் போட்டுருவாங்க. அதெல்லாம் அவசியம் அந்த ஹோட்டல் நடத்துறதுக்கு. ஆனா அதை வச்சு வியாபாரம் நடக்குமா? இல்ல அந்த ஹோட்டலுக்கு ஃபுட் வேணுமா? ஃபுட்டு வச்சுதான் எல்லாரும் உள்ள வருவாங்க இல்லையா? நான் அது உட்காரதுக்கு டேபிள் சேர் அவசியம். அந்த மாதிரிதான் சீக்கிரமா ட்ரேடிங் பண்றதுக்கு இந்த ராயல் கியூ அவசியம். அண்ட் இந்த $120 பிளஸ் $10, $110, $130 உங்களால வர்த்தகம் பண்ண முடியாது. $52 இருக்கணும் கேபிட்டல். இது எங்க இருக்கணும்? பைனான்ஸ்ல இருக்கணும். உங்களோட லாபம் எங்க போய் சேரும்? பைனான்ஸ்ல தான் சேரும். ஏன்னா பைனான்ஸ்ல தான் உங்க கேபிட்டல் இருக்கு. மொத்தம் சேர்த்து இந்த பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு $182 இருந்தா போதுங்க. இந்திய ரூபாயில 16,600 ரூபாவும், ஸ்ரீலங்கன் ரூபாயில 55,000 சல்லி இருந்தா போதும். நீங்க இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாம். இல்லங்க நான் ஸ்ட்ரைட்டா வந்துட்டு நான் ஆட்டோமேட்டிக் பிறந்தா எவ்வளவுங்க தேவைப்படும்னா $120. நீங்க $10 வைக்காதீங்க, ஃபியூல் கேஷ் $20 வைங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காயின்ல தலை சிறந்த காயின் எல்லாமே பிட்காயின், எத்தீரியம், சொலானா. ஒரு காயினுக்கு $225 தேவைப்படும். இது ஓவர் நைட்ல போகும் பாருங்க, தலை சுத்தி போயிடுவீங்க, அவ்வளவு போகும். அதனால அதிகமா ஃபியூல் கேஷ் வைங்க. மொத்தம் ஒரு காயின்ல மட்டும் நீங்க ட்ரேட் பண்ணணும்னா முதல் வாட்டி $365 தேவை. அடுத்த வாட்டி இந்த பாட் வாங்க தேவையில்லை. நீங்க இதே ஒரே பாட்ல நீங்க சோலோ ட்ரேடிங் பண்ணலாம், காம்பவுண்டிங் ட்ரேடிங் பண்ணலாம், எத்தனை காயின்ஸ் வேணா ட்ரேட் பண்ணலாம். அடுத்த வாட்டி நீங்க பண்றீங்களா, ஒரு காயினுக்கு $25, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. $225 சூப்பரா பண்ணலாம். ஸோ ஆக்டிவேஷன் பண்ணணும். உங்க மெயில்ல வந்து உங்களுக்கு ஒரு
காம்பவுண்டிங் ட்ரேடிங் சர்டிஃபிகேட் வந்துடும் உங்களுக்கு. அதுல எண் முதல் கொண்டு ஃபோன் நம்பர்ஸ் வந்துடும். ரொபோடெக் ரெவல்யூஷன் ஆப்க்கான யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு ஒரு ஃபார்ம் வரும். அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணோம்னா உங்களுக்கு மெயில் வந்துட்டு ஒரு 4 ஹவர்ல யூசர் நேம் பாஸ்வேர்டு வரும். நீங்க இந்த ராயல் பாட்டை மட்டுமே ஆக்டிவேஷன் பண்ணீங்கன்னா எந்த ஒரு 10 பைசா கூட வாங்காம உங்களுக்கு 4 ட்ரெயினர் என்னோட சேர்த்து கிடைப்பாங்க. என்னோட நம்பர் எல்லாமே உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிருவாங்க. தயவு செஞ்சு வாட்ஸ்அப் கால், வீடியோ கால் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க ஒரு மெசேஜ் அனுப்புங்க, ஷார்ட்டா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, இல்ல ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா நாங்க ரிப்ளை தருவோம். ஏன்னா நிறைய நேரங்கள்ல நிறைய நாடுகளோட ட்ரைனிங்லாம் இருந்துட்டு இருக்கு. சர்வீஸ்ல எந்த குறையும் வராது. அடுத்து என்னங்க உங்களுக்கு கிடைக்கும்? ஒரு நாளைக்கு 4ல இருந்து 5 சிக்னல் கிடைச்சிருங்க. ஆவரேஜா உங்களுக்கு கிடைச்சிடும். எந்த விதமான கவலையும் கிடையாது. அண்ட் அடுத்து வந்து 24/7 வாட்ஸ்அப் சப்போர்ட் அண்ட் ஜூம் சப்போர்ட் கிடைக்கும். வீக்லி 3 ட்ரைனிங் கிடைக்குங்க. செவ்வாய்க்கிழமை ஒரு ட்ரைனிங், சனிக்கிழமை ஒரு ட்ரைனிங், ஞாயிற்றுக்கிழமை ஒரு ட்ரைனிங் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். 6 மணிக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ட்ரைனிங் மட்டும் 6 மணிக்கு கிடைக்கும். அண்ட் டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ஆஃபீஸ் இருக்குது. காலைல 8:30ல இருந்து 9:30 மணி வரைக்கும் ஃப்ரீ தான். கலந்துக்கங்க. முடியாதவங்க சாயந்தரம் ஆன்லைன் ஆஃபீஸ் இருக்கு. 6ல இருந்து 7 மணி வரைக்கும் தான். கலந்துக்குங்க. கேமரா ஆன் பண்ணி வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹெட்போனை போட்டுட்டு கூட நீங்க கேட்டுக்கலாம். என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுக்கலாம். Q&A செஷன் அங்க இருக்கு. நாளைக்கு நைட் இந்நேரத்துக்குள்ள ஆக்டிவேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் காயின் கிடைக்கும். நான் பொறுப்பு. அதுக்கு மேல ஆக்டிவேஷன் பண்ணீங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த காயினோட விலை எப்ப ஏறும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த காயின் வந்து பிக்டோரண்ட் அப்படின்ற ஒரு காயினுங்க. ஸோ இந்த காயின் வந்து 15 லட்சம் காயின் ஏன் தரோம் அப்படின்னா 100ல ஒரு காயினா இருக்குது. காயின் ஜிகோல போய் பாத்தீங்கன்னா தெரியும். BTTன்ற ஒரு நேம்ல 2020ல 98 பைசா போன காயின். ஸோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ₹1 போவோம் அப்படின்லாம் சொல்றாங்க. பட் ஆனா எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஆனா மிக சிறந்த லெவல்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தரேன். இதனால உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க பினான்ஸ்ல நீங்க ஸ்டாக்கிங் பண்ணிட்டீங்கன்னா சில 1000 காயின் டெய்லி உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் மடங்கு ஏறக்கூடிய காயின் நினைக்கிறோம். ஸோ எங்களோட ரொபோடெக் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அமைப்போட செயல்பட்டு இருக்கோம். எத்திக்கல் டீம்ஸ்லாம் இருக்காங்க. எத்திக்கல்ஸ் மீறிலாம் நாங்க அனுமதிக்க மாட்டோம். கண்டிப்பா நேர்மையா பணக்காரா இருக்கணும் அவசியம் இல்லை. ஆனா நேர்மையா இருக்கணும் அப்படின்றது நாங்க ரொம்ப இருப்போம். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் நாங்க ஃபயர்லாம் கூட பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லிங்கை நிறைய பேர் வந்துட்டு யூஸ் பண்றாங்க. ஸோ ஆனா வந்து சர்வீஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க லிங்கை எங்க ரொபோடெக் டீம் இல்லாதவங்க. அதனால ஸ்ரீலங்கால இருந்து யாராவது வந்திருந்தீங்கன்னா இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இவங்க எங்களோட அதிகாரப்பூர்வமான தலைவர்கள். ஸோ இவங்களெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், ட்ரேடிங் தலைவர்கள். இவங்க உங்களை வழி நடத்துவாங்க. இவங்களும் இருக்காங்க. ஸோ இது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இவங்கெல்லாம் இல்ல வேற யாரோ ஒருத்தவங்க அமைச்சிருக்காங்கன்னா நீங்க எங்களை தொடர்பு கொண்டு நீங்க பண்ணலாம். அண்ட் மறந்துடாதீங்க டியூஸ்டே ட்ரைனிங் நீங்க எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஸோ ஆக்டிவேஷன் பண்ணீங்கன்னா அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் 25,000 மதிப்புள்ள கோர்ஸ் உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயா தான் தரோம். நீங்க தாராளமா கத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் கத்துக்கிட்டா உங்களுக்கு என்னங்க கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு 4 ட்ரெயினரு. ஸோ இந்த மாதிரி கோர்ஸ்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா என்னோட வருமானத்தை பாருங்க. ட்ரேடிங் சொல்லி தரதாலையும் நான் எவ்வளவு சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்றது திரையில வந்திருக்கு. நீங்க தாராளமா பார்க்கலாம். இது வந்து ரியல் டைம் தான். நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த லெவல்ல வருமானம் வரதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ ரொபோடெக் கொடுக்கக்கூடிய அந்த ட்ரைனிங் தான் காரணம். அதை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு நீங்க லைவா நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ லைவா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு என்னோட அன்பான வேண்டுகோள் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். ஸோ ப்ளீஸ் நீங்க யாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதுல பிரயோஜனமா இருக்கும். ஸ்கிப் பண்ணா எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்லைட்ஸுமே ரொம்ப முக்கியமான ஸ்லைட்ஸ். இந்த ஸ்லைட்ஸ் தான் முக்கியம், அந்த ஸ்லைட்ஸ் தான் முக்கியமே கிடையவே கிடையாது. நம்ம ஃபேமிலிக்காக தான் இந்த தொழில் பண்றோம். அப்ப நம்ம பெருசா சம்பாதிக்கணும் அப்படின்னா முழுமையா இந்த ப்ரோக்ராமை பார்த்தா தான் உண்டு அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம இதோட இந்த ப்ரோக்ராமோட அந்த லைவ் செஷனை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரைட். அண்ட்